நான் போன முறை பார்த்தேன். நாங்கள் கணக்கு ஓகே தானே அனுஷா? என்ன மாதிரி கணக்கு செஞ்சு பார்த்தீங்களா திருப்பி? எக்ஸ்சேஞ்ச் அந்த எக்ஸ்சேஞ்ச் சமயம் என்ன மாதிரி விளங்கிச்சா? விளங்குது சார். கொஞ்சம் செஞ்சு பார்த்தேன் சார். கொஞ்சம் இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்குறேன் சார். அந்த மாதிரி அந்த மற்ற பேப்பர்ஸையும் கொஞ்சம் பாஸ் பேப்பர்ஸையும் கொஞ்சம் பாருங்க. 2-3 பேப்பர்ஸ். ராம்குமார் என்ன மாதிரி எக்ஸ்சேஞ்ச் சம் ஓகே கிளியரா? ஓகே சார், கிளியர். பொதுவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் எல்லாம் ஒரே பேட்டர்ன்ல வரும். ரைட், போன முறை வந்த பேப்பர்லாம் உங்களுக்கு ஈஸியாக இம்போர்ட் வந்து நேராக டாலர்ஸை மட்டும் காணணும், திருப்பி மற்ற கரன்சிக்கு போக தேவையில்லை. இல்லாட்டி 2 கரன்சி, அந்த நீங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு செகண்ட் எக்ஸ்போர்ட் மாதிரி இம்போர்ட்டுக்கும் காணணும். போன முறை பேப்பரில் இம்போர்ட்டுக்கு அந்த மாதிரி தேவையில்லை, ஈஸியாக உங்களுக்கு டாலர்ஸில் தந்தது. அது மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் தான் வரும் மொழியை, பேசிக் கொண்டு தான். ரைட், கஸ்டமர் டீல் பண்ணுறது வேற ஒரு கரன்சின்னா நீங்கள் க்ராஸ் ரேட்டை காணணும். ரைட், இப்போ யூரோவில் டீல் பண்ணி டாலரில் கேட்டால் $1 to ரூபி தருந்தா ரேட், நேராக $1 to ரூபியாக காண முடியாது. ரைட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே வேற ஒரு க்ராஸ் கரன்சின்னா நீங்கள் அந்த $1 to ரூபியை கண்டு பிறகு யூரோ டு டாலரோ ஸ்டெர்லிங் பவுண்ட் டாலரோ அந்த மாதிரி தார கரன்சியை வச்சு செய்யணும். முக்கியமாக 4 டெசிமல் பாயிண்ட் அது ஞாபகம் இருக்கணும். அடுத்த எப்போவும் இம்போர்ட்ஸுக்கு செல்லிங்கை பார்க்கணும், எக்ஸ்போர்ட்ஸுக்கு பையிங் ரேட்டை பார்க்கணும். பிறகு அந்த ஸ்ப்ரெட்டை பார்க்கணும். கூடி போனால் ப்ரீமியம், குறைஞ்சி போனால் டிஸ்கவுண்ட். ப்ரீமியம்டா ஸ்பாட் ரேட்டோட ப்ரீமியத்தை கூட்டணும், டிஸ்கவுண்டா ஸ்பாட் ரேட்லேருந்து டிஸ்கவுண்ட்டை கழிக்கணும். ரைட், முதலாவது உங்களோட இதை எடுத்தோடனே பார்க்கணும் எத்தனை மாதம் ஃபிக்ஸ், எத்தனை மாதம் ஆப்ஷன். ரைட், சில நேரம் உங்களோட இது வந்து 1 மந்த்துக்குள்ளே வந்தால் 3 weeks தான் வந்த கான்ட்ராக்ட். ரைட், அதான் உங்களோட ஃபர்ஸ்ட் போன முறை வந்த கேள்வி. இம்போர்ட் வந்து 3 weeksக்கு வருது, அப்போ என்னது 1 மந்த்துக்குள்ளே வருது, அப்போ நீங்கள் 1 month ஆப்ஷன் என்று எடுக்கும். ரைட், எனிதிங் அபவ் 1 month போகிற நேரம் 1 month ஃபிக்ஸ், அடுத்த மந்த் ஆப்ஷன். 2 monthsக்கு மேலே போனால் 2 months ஃபிக்ஸ்ட், 3rd month ஆப்ஷன். அப்போ நீங்கள் ரேட்ஸ் கம்பேர் பண்ண நேரம் 2 months ஃபிக்ஸ் 1 month ஆப்ஷன்டா 2வது மாதத்தையும் 3வது மாதத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். 3 months ஃபிக்ஸ் 1 month ஆப்ஷன்டா 3வது மாதத்தையும் 4வது மாதத்தையும் கம்பேர் பண்ணி. 5 months ஃபிக்ஸ் 1 month ஆப்ஷன்டா 5வது மாதத்தையும் 6வது மாதத்தையும் அந்த ரேட்ஸை பார்த்து எது பேங்க்குக்கு அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் பேங்க்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும். அப்போ பை லோ செல் ஹை, எக்ஸ்போர்ட்டுக்கு குறைஞ்ச விலையில் வாங்குவீங்க, இம்போர்ட்டுக்கு கூடிய விலையில் விற்பீங்க. சரியா? பிறகு உங்களோட 4வது பகுதி கேன்சலேஷன் எப்பவும் பார்க்கணும். அந்த கேன்சலேஷன் டேட்டை பார்க்கணும், இப்போ உங்களோட கான்ட்ராக்டின் பிரகாரம் வருது. ரைட், அப்போ அந்த கேன்சலேஷன் டேட் ஆப்ஷன் பீரியட்ல வந்தால் நான் சொன்னேன் இப்போ ஸ்பாட் ரேட்டை பார்க்கணும். ஃபிக்ஸ் பீரியட்ல வந்தால் நீங்கள் அடுத்த மாதம் போய் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சரியா? அந்த பேசிக்ஸ் ஒன்று தான். இன்னொன்று முக்கியமாக அந்த ருப்பி இல்லாமல் மற்ற 2 கரன்சி தாண்டணும். அந்த ஸ்ப்ரெட்டை நீங்கள் 100ஆல் மறக்காமல் பிரித்து போட்டு ஒன்று கூட்டணும், இல்லாட்டி கழிக்கும். சரியா? மற்றபடி நீங்கள் அந்த ஃபோக்கஸ் என்ன சரியா ஃபிகர்ஸ் எடுக்கிறீங்களா, கூட்டுறத சரியா, இருக்கிறத சரியா, கவலையினப்பட விடாமல் செஞ்சீங்கன்னா கணக்கு ஈஸியாக 20 மார்க்ஸ் இருக்கு. ரைட், நாங்கள் போன முறை ஒரு தியரி பார்த்தோம், ஷிப்பிங் கேரண்டி. ரைட், ஞாபகம் இருக்கு என்ன ஷிப்பிங் கேரண்டினா ராம்குமார்? கப்பலேற்ற உத்தரவாதம், ஷிப்பிங் கேரண்டி. இந்த மாதிரிலாம் நீங்கள் சிம்பிள் லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ இதெல்லாம் பெருசாக அங்கே ரூல்ஸ், அங்கே ரெகுலேஷன்ஸ், அங்கே ஆர்டிகல்ஸ், விதிகள் அப்படி ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி தியரி கேள்விகள் ஈஸியாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஷிப்பிங் கேரண்டி ஏன் பாதிக்கிறோம் நாங்கள் பார்த்தோம். பொதுவாக டாக்குமெண்ட்ஸ் வர்றதுக்கு முதல் ஷிப்பன் வந்தால் உங்களுக்கு கட்டாயம் அந்த பொருட்களை விடுவிக்கிறதுக்கு ஷிப்பிங் கேரண்டி தேவை. சரியா? அதுக்காக தான் நீங்கள் பேங்க்கில் போய் ஷிப்பிங் கேரண்டி அப்ளை பண்ணுவீங்க. சரியா? அது நான் சொன்ன ஸ்டாண்டர்ட் இலங்கையில் இன்வாய்ஸ் வேல்யூ மாதிரி 3 times 300% நாங்கள் கப்பலேற்ற உத்தரவாதம் விநியோகிப்போம். சரியா? அதனால் நாங்கள் இப்போ பார்த்தோம் ஷிப்பிங் கேரண்டி இஷ்யூவில் இருக்கிற ரிஸ்க் என்ன. முக்கியமாக ஆவண சேகரிப்பில் நீங்கள் கப்பலேற்ற உத்தரவாதம் விநியோகிக்கும் பொழுது மிக கவனமாக இருக்கும். எல்சியில் பிரச்சனை இல்லை. ரைட், இப்போ நாங்கள் ஷிப்பிங் கேரண்டி பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் பேங்க் கேரண்டிஸ். உங்களோட கடந்த கால பாஸ் பேப்பர்ஸை பார்த்தீங்கன்னா முந்தைய 7வது கேள்வி மாதிரி வாரது, 7வது கேள்வி மாதிரி வந்தது 4 சிறு குறிப்பு. ரைட், 3 பேங்க் கேரண்டிஸ்,
அதோட 4வது ஒரு ஷிப்பிங் கேரண்டி. 4ஐயும் பற்றி சிறு குறிப்பு எழுத சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிறு குறிப்பு எழுதுவார ஒரு கேள்வியை நீங்கள் நான் சொன்னால் முதலாவது எக்ஸ்சேஞ்ச் கணக்கு ஈஸியாக எடுக்கலாம். அப்புறம் ஃபெசிலிட்டி கணக்கு, ரைட். 3வது ஒரு யூஆர்சி இன்கோ டேர்ம்ஸ், அதோட வார ஒரு கேள்வி மிக்ஸ் பண்ணி வார ஒரு கேள்வி சூஸ் பண்ணி போட்டு 4வது இந்த மாதிரி ஜென்ரலாக எழுதக்கூடிய கேள்விகளை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பேங்க் கேரண்டிலையும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு இன்டர்நேஷனல் ரூல்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியும், லோக்கல் பேங்க் கேரண்டிஸ் நாங்கள் இஷ்யூ பண்ணுவோம், லோக்கல் கேரண்டிஸ் ப்ளஸ் இன்டர்நேஷனல் கேரண்டிஸ், ரைட். உள்நாட்டிலேயும் நாங்கள் பேங்க் கேரண்டிஸ் இஷ்யூ பண்ணுவோம், அது மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸுக்கும் நாங்கள் பேங்க் கேரண்டிஸ் இஷ்யூ பண்ணுவோம், ரைட். இப்போ இந்த வெளிநாட்டில் நாங்கள் இஷ்யூ பண்ணுறோம், அதாவது இங்கே நாங்கள் வெளிநாட்டு ஒரு பேங்க்குக்கோ ஒரு பெனிஃபிஷரிக்கோ நாங்கள் இஷ்யூ பண்ண நேரம் அந்த இன்டர்நேஷனல் பேங்க் கேரண்டிஸ் வந்து சப்ஜெக்ட் டு URDG 758, ரைட். யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் டிமாண்ட் கேரண்டின்னு சொல்லுவோம், ரைட். அந்த லேட்டஸ்ட் விஷனுக்கு அமைவாக அது பிரயோகிக்கப்படும், சரியா. அங்கேயும் கேரண்டியில் உங்களுக்கு ரூல்ஸ் இருக்கு, ரூல்ஸோட வர கேள்விகளும் இருக்கு, அது மாதிரி ஜென்ரல் பேங்க் கேரண்டி கேள்வியும் இருக்கு. என்ன ரெக்கமெண்டேஷன், உங்களுக்கு ஜென்ரல் பேங்க் கேரண்டிஸ் கேள்வி வந்தால் அதை தொடுங்கள். மற்றபடி URDG திருப்பி நீங்கள் அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வடிவாக தெரிஞ்சால்தான் URDG கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். பொதுவாக ஒரு கேள்வி அல்லது வராமல் இருக்கிற சான்ஸும் இருக்கு. முதலாவது கேள்வியில் URDG தொடர்பாக இருந்து போட்டு ஒரு ஆர்டிக்கலை வச்சு போட்டு URDG கேட்பாங்க, ரைட். நாங்கள் பிறகு அந்த ஆர்டிகல்ஸை பார்ப்போம், ரைட். கணக்க இன்டர்நேஷனல் தான் ரூல்ஸ் இருக்கு, அதில் நீங்கள் ஈஸியான ரூல்ஸை முதல்ல படிச்சுக்கொள்ளணும். URC, ரைட், URR, இன்கோ டேர்ம்ஸ், UCPயும் பெருசாக கஷ்டம் இல்லை. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் வடிவாக படிச்சிங்கன்னா உங்களோட முதலாவது கேள்விக்கு கூட ஈஸியாக ஸ்கோப் பண்ணக்கூடியதாக இருக்கும், ரைட். இப்போ நாங்கள் ஜென்ரலாக பேங்க் கேரண்டிஸ்ன்னு பார்க்குற நேரம், ரைட். ராம்குமார், உங்களோட பிரான்ச்சஸில் நீங்கள் இஷ்யூ பண்ணுறதா இருக்கும், என்ன பேங்க் கேரண்டிஸ் என்ன மாதிரி உங்களோட பிரான்ச்சில் இஷ்யூ பண்ணுறது தானே? நீங்கள் பர்சனலியாக இன்வால்வ் ஆகிக்கிறீங்களா பேங்க் கேரண்டிஸ் இஷ்யூ பண்ணுறதா? இல்ல, நான் அது இன்னும் பேங்க் கேரண்டிஸ் டீல் பண்ணது இல்லையா? இல்ல சார். ரைட். இப்போ பேங்க் கேரண்டிஸ் வங்கி உத்தரவாதம்னு சொல்லுவோம். போன முறை நாங்கள் பார்த்தோம் ஷிப்பிங் கேரண்டிஸ், கப்பலேற்ற உத்தரவாதம் SG, ரைட். இப்போ நாங்கள் ரெண்டே பார்ப்போம், பேங்க் கேரண்டிஸ், வங்கி உத்தரவாதம் VG, ரைட். இப்போ பார்ப்போம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், ரைட். இப்போ வங்கி உத்தரவாதம் பேங்க் கேரண்டிஸ், இது பொதுவாக பேங்க்ஸில், கமர்ஷியல் பேங்க்ஸில் கூட பிரான்ச்சஸில் பேங்க் கேரண்டிஸ் இஷ்யூ பண்ணுறோம், ரைட். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பேங்க் கேரண்டிஸ் எல்லாமே டீசென்ட்ரலைஸ் ஆகிருந்தது. பிரான்ச்சஸ் எந்த ஒரு கமர்ஷியல் பேங்க் ஆஃப் லோனாக இருந்தாங்கன்னா, பீப்பிள்ஸ் பேங்காக இருந்தாங்கன்னா, பேனேஷியாவாக இருந்தாங்கன்னா, யூனியன் பேங்காக இருந்தாங்கன்னா, எல்லா பேங்க்ஸும் அந்தந்த பிரான்ச்சஸில் இந்த பேங்க் கேரண்டிஸ் இஷ்யூ பண்ணுது. பிறகு பார்த்தீங்கன்னா கூட இதில் பேங்க் கேரண்டிஸோட ஃப்ராடிலன்ட் கேசஸ், ரைட். இந்த மாதிரி மிஸ்யூஸ், பேங்க் கேரண்டிஸை மிஸ்யூஸ் பண்ணதால் சில பேங்க்ஸ் இந்த பேங்க் கேரண்டி ஆப்ரேஷன்ஸை நாங்கள் சென்ட்ரலைஸ் பண்ணோம், ரைட். அதாவது ஹெட் ஆஃபீஸில் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்ல இருந்து தான் இந்த பேங்க் கேரண்டிஸை நாங்கள் இஷ்யூ பண்ணுறோம், சரியா. அதுக்கு முதல் நாங்கள் பார்ப்போம் பேங்க் கேரண்டி என்றால் என்ன, ரைட். உங்களுக்கு தெரியும், இந்த பேங்க் கேரண்டியை நாங்கள் பேங்க் கேரண்டி நான் பிறகு உங்களுக்கு ஒரு ஹேண்ட் அவுட் ஒன்று அனுப்பி விடுறேன். கூட இதுக்கெல்லாம் விளங்கி கிரகிச்சு கொண்டு மனசில் பதிச்சு வச்சுக்கொண்டு கண்டா உங்களுக்கு நோட்ஸை படிச்சு தான் எக்ஸாம் எழுதணும், அந்த இது வராது. கூடப்பாவும் அந்த கன்செப்டை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கண்டா எந்த நேரத்திலையும் அந்த நீங்கள் கன்செப்டை பேங்க் கேரண்டி BG என்று சொல்லுவோம், வங்கி உத்தரவாதம். இந்த பேங்க் கேரண்டியை நாங்கள் ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்று டிரெக்ட், மற்றது இன்டிரெக்ட். ஒன்று நேர், அது
நேரின். இந்த வங்கி உத்தரவாதங்களை டைரக்ட் இன்டைரக்ட் ரெண்டா பிரிக்கிறோம். சரியா? இப்ப பாப்போம் டைரக்ட் கேரண்டினா என்ன, இன்டைரக்ட் கேரண்டினா என்ன. அதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரியணும், பொதுவாக ஒரு பேங்க் கேரண்டியில பங்கு கொள்ளும் உறுப்பினர், parties to a bank guarantee, parties, right? பொதுவான ஒரு சாதாரண பேங்க் கேரண்டி எடுத்தீங்க என்றால், ரைட், நாங்கள் பேங்க்ல இஷ்யூ பண்ற ஒரு நார்மல் பேங்க் கேரண்டி, ரைட், இதுல உங்களோட விண்ணப்பதாரி, நாங்கள் அப்ளிகன்ட் சொல்லுவோம் என்ன, விண்ணப்பதாரி, அது மாதிரி உங்களோட பயனாளி, பெனிஃபிஷியரி. கவனம் இருக்கா? அப்ளிகன்ட், பெனிஃபிஷியரி நாங்கள் ஏற்கனவே எல்சிலேயும் பார்த்தோம். எல்சிலேயும் நாங்கள் சொல்லுவோம் இம்போர்ட்டர் அப்ளிகன்ட், விண்ணப்பதாரி, எக்ஸ்போர்ட்டர் பெனிஃபிஷியரி, பயனாளி. சரியா? அது மாதிரி பேங்க் கேரண்டிஸ்லேயும் இந்த பங்கு கொள்ளும் உறுப்பினர்கள் நாங்கள் அந்த கண்ட்ராக்ட்ஸை பொறுத்து அந்தந்த கண்ட்ராக்டுக்கு அமைவாக அந்த பங்கு கொள்ளும் உறுப்பினர்கள பெயர் மாறுபடலாம். சரியா? இருந்தாலும் பொதுவாக 3 உறுப்பினர்கள் தான். சரியா? இந்த அப்ளிகன்ட் பெனிஃபிஷியரியை நீங்கள் வேற மாதிரி பெயரிடலாம். சரியா? ஆனால் உங்களுக்கு ஒரு பேங்க் கேரண்டியில பொதுவாக 3 உறுப்பினர்கள். ரைட்? யார் பேங்க் கேரண்டி அப்ளை பண்றா, யாரோட பெயருக்கு நீங்கள் பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ண போறீங்க. ரைட்? அப்ப இந்த பிரைமரி கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். பிரைமரி கான்ட்ராக்ட் அதாவது ஒப்பந்தம். எந்த ஒரு ஒப்பந்தமும் இந்த அப்ளிகன்ட்டுக்கும் பெனிஃபிஷியரிக்கும் இடையில தான் இருக்கு. பார்த்த இன்டர்நேஷனல் ட்ரேட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டருக்கு இடையில ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம். இந்த மாதிரி பேங்க் கேரண்டிஸ்லயும் அப்ளிகன்ட்டுக்கும் பெனிஃபிஷியரிக்கும் இடையில ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. சரியா? அந்த கான்ட்ராக்டுக்கு அமைவாக இந்த அப்ளிகன்ட் இந்த பேங்க் கேரண்டி ரிக்வெஸ்ட் காட்டுகப்பர் guarantor, அதான் யார் உத்தரவாதம் அளிப்பவர். உத்தரவாதம் அளிப்பவர். இந்த விண்ணப்பதாரியின் வேண்டுகோளுக்கு அமைவாக 3ஆம் நபர், தேர்ட் பார்ட்டி guarantor, இந்த பெனிஃபிஷியரியின் பெயர்ல என்னது இஷ்யூ பண்ணுவாங்க பேங்க் கேரண்டி. சரியா? அப்ப இந்த 3வது நபர் யார்? பொதுவாக ஒரு வங்கி. In simple terms, bank guarantee, applicant ஒரு பேங்க்குக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுவார் பெனிஃபிஷியரியோட பேர்ல, அதாவது எந்த பயனாளியுடன் தான் ஒப்பந்தத்தை மேற்கொள்கிறாரோ அந்த பயனாளியின் மீது வரையப்பட்ட ஒரு வங்கி உத்தரவாதத்தை கோரி நிற்பார். சரியா? இதுதான் டைரக்ட் பேங்க் கேரண்டி. அவர் நேரடியாக ஒரு வங்கி பயனாளியின் பெயரில் விநியோகிக்கும் ஒரு உத்தரவாதம். ரைட்? பேங்க் கேரண்டி பொதுவாக 3 நபர்கள் உறுப்பினர்கள். ஒரு லோக்கல் கேரண்டி எடுத்தீங்கன்னா, லோக்கல் பேங்க் கேரண்டி எடுத்தீங்கன்னா, ரைட், உங்களோட கஸ்டமர், உங்களோட பிரான்ச் கஸ்டமர் வந்து பேங்க் ஆஃப் சிலோன் என்ன பெரிக்லோ பிரான்ச் வந்தவர் பிரான்ச்ல வந்து பேங்க் கேரண்டி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அவர் தனக்கு ஒரு பேங்க் கேரண்டி வேணும்னு பேங்க் கேரண்டியை ரிக்வெஸ்ட் பண்ணுவார். சரியா? இப்போ யார்ட பேர்ல இஷ்யூ பண்ணணுமோ அந்த பெனிஃபிஷியரியோட பேருக்கு பேங்க் ஆஃப் சிலோன் பெரிக்லோ பிரான்ச் அந்த பேங்க் கேரண்டியை இஷ்யூ பண்ணுவாங்க. சரியா? அப்ப 3 parties to a bank guarantee. சரியா? இதுல ஒரு சின்ன வித்தியாசம் நாங்கள் பார்ப்போம். எப்படி இன்டர்நேஷனல் கேரண்டிஸ்,
இஷ்யூ பண்றோம். இப்போதைக்கு நாங்கள் பார்ப்போம் முதல் லோக்கல் கேரண்டிஸ். சரி, அப்போ ஒரு டைரக்ட் லோக்கல் பேங்க் கேரண்டி. ரைட். அப்ப ஏன் பேங்க் கேரண்டி அவர் கேட்கிறார்? ரைட். அப்ப இங்க அப்ளிகண்ட்டுக்கும் பெனிஃபிஷரிக்கும் இடையில ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் இருந்தாலும் அந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக இந்த விண்ணப்பதாரி நடந்து கொள்வாரா, இல்லாட்டி தனக்குரிய கொடுப்பனவை மேற்கொள்வாரா, இல்லாட்டி இந்த ஒப்பந்தத்தை பூர்த்தி செய்வாரா? ரைட். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தேகம், ரைட், இல்லாட்டி தன்னை காப்பீடு செய்வதற்காக பயனாளி விண்ணப்பதாரியை ஒரு வங்கியிடமிருந்து அந்த ஒப்பந்தத்திலிருந்து தன்னை காப்பீடு செய்யும் பொருட்டு ஒரு வங்கி உத்தரவாதத்தை கோரி நிற்பார். சரியா? இந்த பேங்க் கேரண்டிஸ் பல வகைப்படும். நீங்க பார்த்திருப்பீங்க லோக்கல் பேங்க் கேரண்டிஸ், பலவிதமான லோக்கல் கேரண்டி பேங்க் கேரண்டிஸ் நாங்கள் இஷ்யூ பண்றது பேங்க்ஸ்ல. சரியா? என்ன ராம்குமார் டைப்ஸ் ஞாபகம் இருக்கா? பேங்க் கேரண்டி டைப்ஸ் தெரியுமா? என்ன பேங்க் கேரண்டி டைப்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்படையில பேங்க் கேரண்டி டைப்ஸ்? மனுஷா எஸ்டிபி இஷ்யூ பண்றதா பேங்க் கேரண்டி? சொல்லி இஷ்யூ பண்றேன் சார். இஷ்யூ பண்றேன் சார். நீங்க இஷ்யூ பண்றதா? ஓ சார். நீங்க டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கீங்களா பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்றது? இல்ல சார், நான் இஷ்யூ பண்றேன். நான் லீசிங் சார். ஆனா ஒரு தடவை நான் செஞ்சு பார்த்துருக்கேன் சார் படிக்கிறதுக்காக. ரைட். அப்ப இந்த பேங்க் கேரண்டிஸ் வெவ்வேறு டைப்ஸ். ரைட். பொதுவாக ஒரு லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க், ரைட், லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ல இருந்து தான் கூட இந்த பேங்க் கேரண்டிஸை இந்த பெனிஃபிஷரிஸ் கோரி நிற்பார்கள். ரைட். அதாவது மத்திய வங்கியினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வங்கியிடம் இருந்து இந்த வங்கி உத்தரவாதத்தை வேண்டி நிற்பார். சரியா? முதல் பார்ப்போம் பேங்க் கேரண்டி என்ன, பேங்க் கேரண்டி பார்ட்டிஸ் யாரு, பிறகு பேங்க் கேரண்டியில் உள்ள ரிஸ்க், இடர்கள். ரைட். அப்ப இந்த ஒரு சாதாரண நேர் டைரக்ட் பேங்க் கேரண்டி எடுத்தீங்கன்றால் அப்ளிகண்ட் ரிக்வெஸ்டுக்கு அமைவாக பேங்க் இஷ்யூ பண்ணும் பெனிஃபிஷரி. இது பார்த்தீங்கன்றால் ஒரு சிம்பிள் ப்ரோசஸ் பேங்க் கேரண்டி. ரைட். ஆனால் ஏன் நாங்கள் இந்த பிரான்ச்சஸுக்கு நாங்கள் இந்த டெலிகேஷன் பண்ணிருக்கோம், பிரான்ச்சஸுக்கு பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ண காரணம், இந்த பேங்க் கேரண்டிஸ் நாங்கள் டிலே பண்ண முடியாது. சில பேங்க் கேரண்டிஸ் எல்லாம் இப்போ பிட் கேரண்டிஸ், உடனே அவங்க பிட்டுக்கு டெண்டருக்கு அந்த பேங்க் கேரண்டியை சப்மிட் பண்ணுவோம். அப்போ கடைசி நேரத்தில் வந்து கேட்பாங்க உங்களோட கஸ்டமர்ஸ் ஏர்ஜென்ட் இந்த பேங்க் கேரண்டி ஏர்ஜென்ட்லி இஷ்யூ பண்ணும். சரியா? அதுக்காகத்தான் இந்த பேங்க் கேரண்டிஸ் அந்த நாளில் வந்து கூட பிரான்ச்சஸ்ல நாங்கள் இஷ்யூ பண்றது. ஏன்னா உடனே வந்து கஸ்டமர் கேட்ட உடனே நீங்கள் பேங்க்ல பொதுவாக 2 ஆபீசர்ஸ், ரைட் ரைட், உங்களோட ஒரு ஸ்டாஃப் ஆஃபீஸரும் ஒரு பிரான்ச் மேனேஜரும் சேர்ந்து சைன் பண்ணி கொடுக்குற ஒரு டாக்குமெண்ட். என்ன பேங்க் கேரண்டினா உங்களோட பேங்க் லெட்டர் ஹெட்ல சைன் பண்ணி 2 பேர் சைன் பண்ணி கொடுக்குற டாக்குமெண்ட் தான் இந்த பேங்க் கேரண்டி. ரைட். உங்களோட கஸ்டமர் ரிக்வெஸ்ட்டுக்கு அமைவாக பேங்க் இஷ்யூ பண்ணுது. சரியா? உதாரணத்துக்கு கஸ்டமர் வந்து 1 மில்லியன் கேரண்டி கேட்டால், ரைட், அப்ப அந்த 1 மில்லியன் தாங்கள் பே பண்ணுவதாக, ஏதாவது நடந்து கிளைம் ஒன்று வந்தால் தாங்கள் பே பண்ணுவதாக என்ன அந்த பிரான்ச் மேனேஜரும் ஒரு ஆஃபீஸரும் சைன் பண்ணி லெட்டர் ஹெட்ல பெனிஃபிஷரிக்கு இஷ்யூ பண்றது. ரைட். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பேங்க் கேரண்டி கீழே கிளைம் ஒன்று வந்தால் என்ன நீங்கள் கட்டாயம் அந்த கிளைமை பே பண்ணி ஆகும். காரணம் பேங்க் கேரண்டி வந்து அன்கண்டிஷனல். ரைட். எந்த ஒரு நிபந்தனைகளுக்கும் உட்படாமல் நீங்கள் இஷ்யூ பண்ண பேங்க் கேரண்டி கீழே ஒரு கிளைம் ஒன்று வந்தால் இந்த கிளைம் உடனடியாக நீங்கள் ஹோனர் பண்ணி ஆகும். சரியா? அதுதான் இந்த பேங்க் கேரண்டியில் இருக்கிற ஒரு ரிஸ்க். ரைட். நீங்கள் இஷ்யூ பண்ணி பேங்க் கேரண்டி அது கீழே ஒரு கிளைம் ஒன்று வந்துச்சுன்றால்
இந்த கிளைமை நீங்கள் எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் உடனடியாக பே பண்ணும். நம்ம சொல்லுவோம் ஆன் டிமாண்ட். அதாவது பெனிஃபிஷியரி டிமாண்ட் பண்ற நேரம் நீங்கள் உடனே அந்த பேங்க் கேரண்டியை ஆன் பண்ணணும். இப்போ பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்றதுக்கு முதல் நீங்கள் என்னென்ன விடயங்களை நீங்கள் கவனிக்கும். ரைட். முதலாவது உங்களோட பேங்க்ல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பேங்க் கேரண்டி அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும். நாங்கள் எல்சி அப்ளிகேஷன் பார்த்தோம், அவங்க இருக்க எல்சி அப்ளிகேஷன். அது மாதிரி உங்களோட பேங்க்ஸ்லையும் ஸ்டாண்டர்ட் பேங்க் கேரண்டி அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும். இப்போ கஸ்டமர் வந்து அந்த பேங்க் கேரண்டி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும். சரியா? அப்போ அந்த பேங்க் கேரண்டி அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா பேங்க் கேரண்டி அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு உங்களோட பேங்க் கேரண்டி அப்ளிகேஷன் என்றால் இதுல இந்த டைப்ஸ் இருக்கும். அவர் என்ன டைப் பேங்க் கேரண்டி கேட்கிறார். இதுல இருக்கும் பிட்டா, பெர்ஃபார்மன்ஸா, அட்வான்ஸ் பேமெண்ட் கேரண்டியா, ரிட்டென்ஷன் கேரண்டியா, கிரெடிட் கேரண்டியா, கஸ்டம்ஸ் கேரண்டியா, அப்படி இந்த பேங்க் கேரண்டி டைப்ஸ். ரைட். பேங்க் கேரண்டி டைப்ஸ் அதான் பிட் பாண்ட் அல்லது டெண்டர் பாண்ட் சொல்லுவோம். என்ன கேள்வி முறை, பெர்ஃபார்மன்ஸ் பாண்ட், ரைட், என்ன செயற்பாட்டு முறை. ரைட். பாண்ட் கேரண்டி ரெண்டுமே உண்டு தான். ஒன்று பாண்டுன்னு சொல்லுவோம், இல்லாட்டி பேங்க் கேரண்டின்னு சொல்லுவோம். ரைட். டெண்டர் அல்லது பிட் கேள்வி முறை, பெர்ஃபார்மன்ஸ் பாண்ட் செயற்பாட்டு முறை, அட்வான்ஸ் பேமெண்ட் கேரண்டின்னு சொல்லுவோம் முட்கொடுப்பனவு முறை, பிறகு ரிட்டென்ஷன் பாண்ட் தடுத்து வைத்தல் முறை, கிரெடிட் கேரண்டிஸ் கடன் உத்தரவாதங்கள், கஸ்டம்ஸ் கேரண்டி நாங்கள் சுங்க நடவடிக்கைகளுக்காக விநியோகிக்கிற கேரண்டிஸ், அந்த மாதிரி பலவிதமான பேங்க் கேரண்டிஸ் இருக்கு. கூடுதலாக நாங்கள் இஷ்யூ பண்றது இந்த பிட், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட். அந்த மாதிரி கேரண்டிஸ் தான் கூட உங்களோட பேங்க்ஸ்ல வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். இதுல இந்த பேங்க் கேரண்டி டைப் இருக்கு. அந்த டைப் அவர் செலக்ட் பண்ணணும். பிறகு அமௌண்ட், என்ன அமௌண்ட் நீங்கள் பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ணணும். எக்ஸ்பைரி டேட், இந்த பேங்க் கேரண்டி எப்ப காலவாதி ஆகும். ரைட். கஸ்டமரோட பேங்க் கேரண்டி அப்ளிகேஷன் அந்த டேட் இருக்கும். ரைட். அப்புறம் உங்களோட அப்ளிகேஷன்ல இருக்கும் ப்ராசஸ். ரைட். அந்த அப்ளிகேஷன்ல உங்களோட கஸ்டமர் சைன் பண்ணுவார். ரைட். பிறகு இந்த பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்றதுக்கான பர்பஸ், இந்த பர்பஸ்ல இருக்கும். ரைட். அந்த அப்ளிகேஷனோட அந்த பேங்க் கேரண்டிக்குரிய சில வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ், ரைட், அந்த பர்பஸை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு, எவிடன்ஸ் பண்றதுக்கு அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுவார். அதே மாதிரி பேங்க் கேரண்டி அப்ளிகேஷனோட நாங்கள் இன்னொரு செப்பரேட் டாக்குமெண்ட் எடுப்போம், இண்டெம்னிட்டி. ரைட். அதாவது உங்களுடைய வாடிக்கையாளர் சார்பாக வங்கி உத்தரவாதத்தை விநியோகிப்பதற்காக வாடிக்கையாளர் வங்கிக்கு வழங்கும் ஒரு என்ன காப்பீடு தான் அந்த இண்டெம்னிட்டி. நாங்கள் முதல் எங்களை இண்டெம்னிஃபை பண்ணணும். அதுக்காக கஸ்டமர்கிட்ட இருந்து நாங்கள் இண்டெம்னிட்டி ஒன்று எடுத்துக்கொண்டு பிறகுதான் நாங்கள் பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ணுவோம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ண பிறகு அதிலிருந்து வங்கியை தாம் காப்பீடு செய்வதாக ஒரு ஆவணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இப்போ பேங்க் கேரண்டி அப்ளிகேஷனும் இண்டெம்னிட்டியும் பொதுவாக நாங்கள் பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ண நேரம் கஸ்டமர்கிட்ட இருந்து நாங்கள் எடுப்போம். ரைட். ரைட். இப்போ பார்ப்போம் ஒரு சிம்பிள் பேங்க் கேரண்டி. அதாவது நாங்கள் பார்ப்போம் முதலாவது பிட் பாண்ட் அல்லது டெண்டர் பாண்ட். உங்களோட கஸ்டமர் வந்து பிட் பாண்ட் ஒன்று கேட்கிறார் அல்லது டெண்டர் பாண்ட் கேள்வி முறை. ரைட். அந்த பெறுமதி 5000 ரூபாய், rupees 5000. ரைட். எக்ஸ்பைரி 3 months போட்டிருக்கு. நீங்கள் இஷ்யூ பண்ற டேட்ல இருந்து எக்ஸ்பைரி 3 months. ரைட். இதுல பிட்டுக்குரிய பர்பஸ் இருக்கும். எதுக்காக இந்த பிட் பாண்ட் விநியோகிக்கும். அப்ளிகேஷன் எடுப்பீங்க,
இண்டெமினிட்டி எடுப்பீங்க. பிறகு 5000 கஸ்டமர் வந்து பிட் பாண்ட் தனக்கு 5000 பிட் பாண்ட் இஷ்யூ பண்ண சொன்னால் அப்படி இஷ்யூ பண்ணுவீங்க. அப்ளிகேஷன் ஓகே, இண்டெமினிட்டி ஓகே, கஸ்டமரோட அப்ளிகேஷன்ல சிக்னேச்சர் ஓகே. அப்புறம் என்ன பார்ப்பீங்க? இந்த எல்சி பேங்க் கேரண்டி எல்லாமே நாங்கள் சொல்லுவோம் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். என்ன 5 தொகைக்கு அப்பாற்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ். சரியா? அங்க டைரக்ட் லைபிலிட்டி இல்லை உங்களுக்கு. என்ன நீங்க எல்சி இஷ்யூ பண்ணி டாக்குமெண்ட்ஸ் வந்தால் தான் என்னது எல்சியில பேமெண்ட் செய்யும். ரைட்? இல்லை நீங்கள் எல்சி ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த எல்சி சில நேரம் டாக்குமெண்ட்ஸ் வராமல் சில நேரம் கேன்சல் பண்ண வேண்டி வரலாம். அப்ப என்னது அங்க லைபிலிட்டி இல்லை. சரியா? அதான் நாங்கள் சொல்லுவோம் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். இப்பவும் அந்த டிரெக்ட் லைபிலிட்டி இல்லை. அது மாதிரி தான் பேங்க் கேரண்டியுமே அது. நீங்கள் பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ணி அப்பவும் அந்த பேங்க் கேரண்டியில கிளைம் வருமெண்டு இல்லை. என்ன நாங்கள் இஷ்யூ பண்ற எல்லா பேங்க் கேரண்டிக்கும் கிளைம் வராது. சரியா? நீங்கள் ஒரு 100 பிட் பாண்ட் இஷ்யூ பண்ணால் சில நேரம் 1-2 கிளைம் வரும். சரியா? அதான் இந்த பேங்க் கேரண்டி பிசினஸ் பேங்க்ஸுக்கு கூட ப்ராஃபிட்டபிள். என்ன நாங்கள் பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ணவே அந்த கமிஷன் வந்து சார்ஜ் பண்ணும். ரைட்? அந்த கமிஷன் எல்லாமே என்னது பேங்க்ஸ் டிபிஎஸ் இன்கம் கூட்டுறதுக்கான சாதனங்கள். ரைட்? இது ஒரு நல்ல இன்கம் ஃபார் பேங்க்ஸ். பொதுவாக கிளைம்ஸ் வாடுறது வெரி வேல்யூ. அன்லஸ் ஒரு டிஸ்பியூட் இல்லாட்டி வரால பெர்ஃபார்மன்ஸ் இந்த கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போனால்தான் கிளைம் வழங்கக்கூடிய பொதுவாக பேங்க் இதில் கிளைம்ஸ் வாடுறது குறைவு. ரைட்? அப்ப 5000 ரூபீஸுக்கு பிட் பாண்ட். ரைட்? இப்ப கஸ்டமர் ஃபில் பண்ணி கொடுக்குறார். ரைட்? இப்ப பிட் பாண்ட்ல என்ன நடக்கும்? உதாரணத்துக்கு சொல்றாரு இந்த பிட் பாண்ட்ல அவரோட பேர் இருக்கும் அப்ளிகன், உங்களோட கஸ்டமர் ஏபிசி, பெனிஃபிஷியரி அவர் சொல்றார் ரைட் XYZக்கு இந்த 5000 பிட் பாண்டை இஷ்யூ பண்ண சொல்லு. சரியா? உங்களோட கஸ்டமர் ஓகே, பெனிஃபிஷியரி பேர், அமௌண்ட், எக்ஸ்பைரி டேட் எல்லாம் இருக்கு, பேங்க் கேரண்டில போட வேண்டிய டீடைல்ஸ் இருக்கு. இந்த பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ண முந்தைய அடுத்தது முக்கியமாக நீங்கள் பார்க்கணும், இந்த 5000 வேல்யூவை கஸ்டமர் இருந்து எப்படி நீங்கள் ரிகவர் பண்ணுவீங்க. இன்கேஸ் கிளைம் ஒன்று வந்து நீங்க அந்த பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ணால் அந்த 5000 நீங்கள் எப்படி ரிகவர் பண்ணுவீங்க. அதுதானே உங்களோட கொலாட்ரல். சரியா? அங்கே செய்வீங்க ஒன்று நீங்கள் 100% மார்ஜின் எடுப்பீங்க முதலே, இல்லாட்டி உங்களோட கஸ்டமர்ஸுக்கு பேங்க் கேரண்டி லிமிட்ஸ் இருக்கு. நாம இருக்கா நாங்கள் ஃபெசிலிட்டி ஸ்ட்ரக்சர் படிக்கிற நேரம் எல்சி லிமிட் உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் எல்சி லிமிட் கொடுப்பீங்க. என்ன ஆவண கடித எல்லை, அது மாதிரி பேங்க் கேரண்டி லிமிட்ஸ் வங்கி உத்தரவாத எல்லைகள். சரியா? பொதுவாக உங்களோட கஸ்டமர்ஸ் நீங்கள் முன்கூட்டியே ஆஃபர் லெட்டர்ஸ்ல கொடுத்துருப்பீங்க. ரைட்? உங்களுக்கு பேங்க் கேரண்டி லிமிட் ரைட் 5 மில்லியன் 10 மில்லியன் அந்த மாதிரி ஒரு லிமிட் ஒன்று கொடுத்துருக்கு. சரியா? சில கஸ்டமர்ஸ் என்னது ஒவ்வொரு நாளும் வந்து பேங்க் கேரண்டிஸ் கொடுப்பாங்க. பொதுவாக பார்மசூட்டிகல்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்கு அந்த பேங்க் கேரண்டிஸ் அடிக்கடி தேவை வரும் சப்ளை பண்றதுக்கு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். ரைட்? அப்போ ஒரு நாளைக்கு சில நேரம் 10-15 பிட் பாண்ட் எடுப்பாங்க பேங்க்ல இருந்து. சரியா? அவங்களுக்கு என்னது நீங்கள் ஒரு பெர்மனன்ட் பேங்க் கேரண்டி லைன் ஒன்று கொடுக்கும். சரியா? அப்போ உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் இப்ப 5 மில்லியன் லிமிட் ஒன்று கொடுத்துருக்கீங்க. இப்ப அந்த லிமிட் வேலிடிட்டி இருக்கு. சரியா? அதெல்லாம் என்னது நீங்கள் பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ண நேரம் உங்களோட ஓப்பன் லெட்டர்ஸ் எல்லாம் உங்களோட கஸ்டடியில இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும் ரைட் இந்த கஸ்டமருக்கு இவ்வளவு பிஜி லிமிட் இருக்கு, இவ்வளவு காலத்துக்கு அவர் அந்த லிமிட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ பார்க்கணும் அந்த லிமிட் எக்ஸ்பயர்டா இல்லையான்ட்டு. அப்போ அதெல்லாம் என்னது அது உங்களோட இன்டர்னல் கண்ட்ரோல். நீங்க பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ண முந்தி அவருக்கு லிமிட்ஸ் இருக்கா, இல்லாட்டி அவர் லிமிட் இல்லாட்டி என்ன அவர் மார்ஜின் கொடுத்து பேங்க் கேரண்டி கேட்கிறாரா. சரியா? லிமிட் இல்லாத கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் வந்து பொதுவா 100% மார்ஜின் எடுக்கும். அந்த நீங்கள் இஷ்யூ பண்ற வேல்யூக்குரிய பேங்க் கேரண்டியை உங்களை செக்யூர் பண்ணும். ஏன் நீங்கள் இஷ்யூ பண்ண பிறகு பெனிஃபிஷியரி கிளைம் பண்ணால் அதுக்குரிய கொடுப்பனவை யாரு நீங்கள் உடனே பே பண்ணும்.
கிளைம் வந்த பிறகு நாங்கள் என்னது பேங்க் கேரண்டியில் கிளைம் வந்துட்டு இதை பே பண்றதா இல்லையா போய் அங்க அப்ளிகண்ட்டை கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா. அதுதான் அந்த பேங்க் கேரண்டியில் இருக்கிற ஒரு சிறப்பம்சம். நீங்கள் பெனிஃபிஷரிக்கு பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்றீங்க. யார்? உத்தரவாதம் அளிப்பவர், கேரண்டோ. கேரண்டோ தான் யார்? பேங்க். நீங்கள் பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ண பிறகு அதுல வார கிளைமை உடனடியாக நீங்கள் பே பண்ணும். பேங்க் நீங்கள் உடனடியாக பே பண்றதுக்கு என்னது, நீங்கள் அதுக்கேற்ற பிணையங்கள் அல்லது உரிய எல்லைகளை முதல்ல உங்களுடைய வாடிக்கையாளரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்றதுக்கு முதல் நீங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள் என்ன? பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ற அந்த மாதிரி ஜெனரல் கேள்விகள் கேட்கலாம். ஒரு பாட்டு கேள்வியில ஒரு வங்கி உத்தரவாதத்தை விநியோகிப்பதற்கு முன் ஒரு உத்தரவாதம் அளிப்பவராக நீங்கள் கருத வேண்டிய விடயங்கள். சரியா? அதுகள் தான் நீங்கள் முதல் கவனிக்க வேண்டிய விடயங்கள். அதுக்கு பிறகு இந்த பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்றதுக்கு ஒரு ஃபார்மேட்ஸ் இருக்கு. இந்த பிட் பாண்ட் இப்படித்தான் இஷ்யூ பண்ணணும், இந்த பெர்ஃபார்மன்ஸ் பாண்ட் இப்படித்தான் இஷ்யூ பண்ணணும், இந்த அட்வான்ஸ் பேமெண்ட் கேரண்டி இப்படித்தான் இஷ்யூ பண்ண போகணும். அப்படி ஒவ்வொரு பேங்க் கேரண்டிக்கும் நீங்கள் பொதுவாக ஒரு ஃபார்மேட் இருக்கும். அடிக்கடி உங்களோட கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் இஷ்யூ பண்ண நேரம் பார்த்தீங்கன்னா பலவிதமான இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ஸ் உங்களோட டெம்ப்ளேட்ஸ்ல வச்சிருப்பீங்க. சரியா? அது மாதிரி ஸ்ரீலங்கா பேங்க்ஸ் அசோசியேஷன் சொல்லுவோம், எஸ்எல்பிஏ அப்ரூவ் பண்ண ஜெனரல் ஃபார்மேட் ஒன்று இருக்கு. பொதுவாக ஒரு பிட் பாண்டுக்கு இதுதான் ஃபார்மேட். அது ஏற்கனவே லீகலி அப்ரூவ் பண்ண ஃபார்மேட்ஸ். லோக்கல் பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ற நேரம் பிட் பாண்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபார்மேட் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் பாண்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபார்மேட் இருக்கும், அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட்ஸின் பிரகாரம் நீங்கள் அந்த பேங்க் கேரண்டியை இஷ்யூ பண்ணி அதிகமான சந்தர்ப்பங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களோட கஸ்டமர் கொண்டு வந்து தருவார், ஃபார்மேட் ஒன்று தருவார், தனக்கு இந்த ஃபார்மேட்ல தான் பிட் பாண்ட் வேணும், இல்லாட்டி இந்த ஃபார்மேட்ல தான் பெர்ஃபார்மன்ஸ் பாண்ட் வேணும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வார நேரம் நீங்கள் பார்க்கணும் அந்த ஃபார்மேட் அந்த எஸ்எல்பிஏ ப்ரீ அப்ரூவ்ட் ஃபார்மேட்டுக்குள்ள வருதா. இல்லையெனில் நீங்கள் ஏற்கனவே அந்த ஃபார்மேட்டை அப்ரூவ் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படி அந்த மாதிரி புதுவிதமான ஒரு ஃபார்மேட் வர நேரம் பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ண முந்தி எப்பவும் நீங்கள் உங்களோட லீகல் கன்சென்ட் எடுக்கும். நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க, சில நேரம் வித்தியாசமான ஃபார்மேட்ஸ் வர நேரம் உங்களோட பிரான்ச்சஸ்ல இருந்து நீங்கள் ரிஃபர் பண்ணணும் உங்களோட இன்டர்னல் லீகலுக்கு. லீகல்ல அந்த ஃபார்மேட்டை பார்த்து போட்டு ரைட், அதில் ஏதாவது வங்கிக்கு பாதகமான சில கிளாசஸ் இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அந்த கிளாசஸை போடுறதுக்கு விரும்ப மாட்டீங்க, அப்ப அந்த கிளாசஸை டிலீட் பண்ண சொல்லலாம், இல்லாட்டி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்கள் அந்த கிளாசஸை போடலாம். அந்த மாதிரி அதெல்லாம் இந்த லீகல் கன்சென்ட். உங்களோட லீகல் கன்சென்ட் எடுத்து போட்டு நாங்கள் அந்த ஃபார்மேட்டை வெட் பண்ணு சொல்றது. ஃபார்மேட்டை நீங்கள் வெட் பண்ணணும். ரைட்? இந்த ஃபார்மேட் உங்களோட பேங்க்ஸ் லீகலுக்கு ஏற்புடையதாக இருக்கும். ரைட்? அடுத்ததாக நீங்கள் பார்க்க வேண்டியது இன்னொரு விடயம் தான் அந்த வங்கி உத்தரவாத அந்த ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்டை தான் நீங்கள் உங்களோட லெட்டர் ஹெட்ல டைப் பண்ணி 2 ஆபீசர் சைன் பண்ணி கொடுக்குறீங்க. சரியா? அதன் பிரகாரம் நீங்கள் சொல்றீங்க பெனிஃபிஷரிக்கு நாங்கள் இந்த பேங்க் இஷ்யூ பண்றோம், ஏதாவது கிளைம் ஒன்று வந்தால் நாங்கள் அதுக்கு பே பண்ணும். அதுக்கு பிறகு சில நேரம் லீகல் டிஸ்பியூட்ஸ் வரலாம். உங்களுக்கு தெரியும் பேங்க் கேரண்டிஸ்ல பலவிதமான லீகல் டிஸ்பியூட்ஸ், பிணக்குகள், சட்ட ரீதியான பிணக்குகள். அந்த நேரம் வர நேரம் அந்த கிளாசஸ் எல்லாம் உங்களுக்கு சில நேரம் மாறாக உங்களுக்கு எதிராக செயற்படலாம். ஸோ அதுக்காகத்தான் அந்த ஃபார்மேட்ஸ் நீங்கள் இஷ்யூ பண்ண முந்தி பார்க்கணும் அது ப்ரீ அப்ரூவ்ட் ஃபார்மேட்டா இல்லாட்டி நீங்கள் லீகல் அப்ரூவல் எடுக்கும். ரைட்? ஸோ அது அடுத்த விடை. ரைட்? இது வந்து நான் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் 5,000 rupees. இதே இது சில நேரம் நீங்கள் 5 million இஷ்யூ பண்ணலாம், இல்லாட்டி பேங்க் கேரண்டி 50 million பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ணலாம். அந்த பேங்க் கேரண்டி அமௌண்ட் சின்ன அமௌண்ட்டாகவும் இருக்கலாம், பெரிய பெரிய அமௌண்ட்ஸாகவும் இருக்கு. சரியா? அப்ப
பேங்க் ஆஃப் சிலோன் பிரான்ச், ஒரு ரிமோட் பிரான்ச்ல நீங்கள் 2 ஆபீசர்ஸுக்கு கொடுத்துருக்கீங்க ஆத்தரைசேஷன். 50 மில்லியனுக்கு பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்றது. பொதுவா பேங்க் கேரண்டி பேங்க் பிரான்ச்சஸ் எந்த பிரான்ச்சும் நீங்கள் இஷ்யூ பண்ணலாம். சில இதுகள் சில வங்கிகள்ல சில கிளைகள்ல இந்த பேங்க் கேரண்டிஸை மிஸ்யூஸ் பண்றது. ரைட், அது உரிய முறையில் நீங்கள் உங்களை காப்பீடு செய்யாமல், உரிய பிணையங்களை உங்களுடைய வாடிக்கையாளர் மீது பெற்றுக்கொள்ளாமல் என்னது நீங்கள் பேங்க் கேரண்டியை இஷ்யூ பண்றது. ஏன் ஒரு A4 பேப்பர்ல ஃபார்மேட்டை போட்டாச்சு, கஸ்டமர் அப்ளிகேஷனை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டீடைல்ஸை போட்டு நீங்கள் பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ணுவீங்க. அங்க யார் லைபிள்? பேங்க். உங்களை 2 ஆபீசர்ஸ் சைன் பண்ணி போட்டு அந்த ஆபீசர்ஸ் நாளைக்கு பேங்கை விட்டு போனாலும் யார் பே பண்ணணும்? பேங்க் பே பண்ணணும். அந்த லைபிலிட்டி எப்பவும் பேங்க்குல இருக்கும். அதால பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ணிடும் பல கவனமாக இருக்கும். இந்த மாதிரி பலவிதமான சிக்கல்கள், ஃப்ராடிலண்ட் என்ன சில செயற்பாடுகளினால் தான் இப்ப அதிகமான வங்கிகள் இந்த பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ற ப்ரோசஸை சென்ட்ரலைஸ் பண்ணிருக்கு. அப்ப டீசென்ட்ரலைஸுக்கும் சென்ட்ரலைஸுக்கும் பாத்தீங்கன்னா வித்தியாசம். இப்ப நீங்க பிரான்ச்சில் 2 பேர் சைன் பண்ணி கொடுக்குற மாதிரி சென்ட்ரலைஸ் பண்ண பிறகு என்ன நடக்கும்டா, உங்களோட கஸ்டமர் ரிக்வெஸ்ட் பண்ண பிறகு நீங்கள் அந்த ரிக்வெஸ்ட் ரைட் அதை அனுப்பணும் ஹெட் ஆஃபீஸ். ஹெட் ஆஃபீஸில் தான் அந்த பேங்க் கேரண்டியை இஷ்யூ பண்ணுவாங்க. சரியா? இப்போ கஸ்டமருக்கு லிமிட் இருக்கா, மார்ஜின் இருக்கா, ரைட், எல்லாம் ஹெட் ஆஃபீஸில் பார்த்து போட்டு சரியா அதுக்குரிய அப்ரூவலை நீங்கள் எடுத்து ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்பணும். அதுக்கு பிறகு ஹெட் ஆஃபீஸில் அந்த பேங்க் கேரண்டியை ப்ரிப்பேர் பண்ணி போட்டு அந்த பொதுவாக PDF ஃபார்மேட்ல பிரான்ச்சஸுக்கு அனுப்புறது. பிறகு பிரான்ச்சஸ்ல அதை பிரிண்ட் பண்ணி 2 ஆபீசர் சைன் பண்ணி கொடுக்கு. அதை சென்ட்ரலைஸ் பண்றதால என்ன நடக்கும்? சில நேரம் டிலேஸ். ஹெட் ஆஃபீஸுக்கு போய் ஹெட் ஆஃபீஸில் அங்க ப்ரிப்பேர் பண்ணி தான் உங்களுக்கு திருப்பி பிரான்ச்சஸுக்கு வரும். சரியா? அங்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் 2 விதமான பாதகங்களும் சாதகங்களும் இருக்கு இந்த சென்ட்ரலைஸ் ப்ரோசஸ். என்ன உங்களுக்கு தெரியும், பேங்க் கேரண்டிஸ் கஸ்டமர் வந்து கேட்கிற நேரம் நீங்கள் உடனே இஷ்யூ பண்ணக்கூடியதாக இருக்கும். ரைட், இல்லைண்டா சொல்லுவார் ரைட் அண்ட் ஆன் இன்னொரு வங்கிக்கு போயிடும். ரைட், எந்த பேங்க்ஸ் கூட டக்குன்னு அவருக்கு அந்த பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ணுதோ அவர் என்ன சொல்லுவார், நான் சொல்லுவேன் அந்த பேங்க்கு போய் நான் இந்த பேங்க் கேரண்டி எடுத்துக்கொள்ளேன், டக்குன்னு 5 நிமிஷத்துல எடுத்துக்கொள்ளேன். ரைட், உங்களோட பேங்க்ல டிலே. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் நீங்கள் இந்த சென்ட்ரலைஸ் ப்ரோசஸ் பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ற நேரம். ரைட் ரைட். இப்போ நான் நீங்க சொன்ன இந்த எக்ஸ்பைரி டேட் ஒரு மிக முக்கியமான விடை. நான் ஷிப்பிங் கேரண்டி போன முறை படிக்கிறேன்னு சொன்னேன். ஷிப்பிங் கேரண்டி நாங்கள் இஷ்யூ பண்ணுறோம். பொதுவாக ஷிப்பிங் கேரண்டியில் நாங்கள் எக்ஸ்பைரி டேட் ஒன்று போடுறது. ரைட், ஒரு ஷிப்பிங் கேரண்டி ஃபார்மேட்டை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அங்கே எக்ஸ்பைரி காலவாதியாகும் திகதி பற்றி குறிப்பிடப்பட மாட்டோம். நாங்கள் இஷ்யூ பண்ற ஷிப்பிங் கேரண்டி இந்த டேட்ல எக்ஸ்பைரி நாங்கள் போட மாட்டோம். ஆனால் பேங்க் கேரண்டி நீங்கள் இஷ்யூ பண்ற பேங்க் கேரண்டி ஒவ்வொரு பேங்க் கேரண்டி அது பிட் பாண்டா இருக்கலாம், பெர்ஃபார்மன்ஸ் பாண்டா இருக்கலாம், அட்வான்ஸ் பேமெண்ட் பாண்டா இருக்கலாம், அதுல ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அப்ப அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு பிறகு உண்மையில அந்த பேங்க் கேரண்டியில் வேலிடிட்டி இருக்கா, அது காலவாதியாகி விடும். சரியா? அப்ப இந்த 5000 பேங்க் கேரண்டி ஒரு எக்ஸ்பைரி சொல்ற ரைட் 3 months. ரைட், நீங்கள் 22 மார்ச் பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்றீங்க 3 மாதம். ரைட், ஜூன் வெப்பம் 22 ஜூன் 21. ரைட், அப்ப கஸ்டமர் போ இந்த பிக் பாண்டுக்குரிய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி பேங்க்ல கொடுக்குறார். பேங்க்கும் பிக் பாண்டை இஷ்யூ பண்ணது பெனிஃபிஷியரி XYZக்கு ரைட் 5000 rupees, எக்ஸ்பைரி 22 ஜூன் 2021. ரைட், அங்க பிட் பாண்டுக்குரிய அந்த பர்பஸ் இருக்கும். ரைட், பேங்க் இஷ்யூ பண்ணு. அப்ப 22 ஜூன் எக்ஸ்பைரி என்றால் உங்களுக்கு 23 ஜூன் XYZ கம்பெனி பெனிஃபிஷியரில இருந்து கிளைம் கொண்டு வருது. ராம்குமார் இப்ப என்ன கிளைம் பே பண்ணுவீங்களா இல்லையா? 23 ஜூன் கிளைம் வருது பேங்க். பே பண்ணேன். ஏன்
அதாவது 22 ஜூன் நீங்கள் இஷ்யூ பண்ண பேங்க் கேரண்டி எக்ஸ்பயர். சரியா? எக்ஸ்பயருக்கு பிறகு கிளைம் வந்தால் அதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? எக்ஸ்பயரிக்கு முதலோ எக்ஸ்பயரி டேட் அண்டைக்கு அந்த டிமாண்ட் உங்களோட கைக்கு வரும். ரைட்? அதாவது உங்களோட என்ன ஸ்டாப் பேமெண்ட் மாதிரி செக்கை ஸ்டாப் பண்ண சொல்றது என்னது? எப்போ ஒரு செக்கை ஸ்டாப் பண்ணலாம்? கஸ்டமர் எப்ப இன்றைக்கு இஷ்யூ பண்ண செக்க எப்ப ஸ்டாப் பண்ணலாம்? மண்டே கஸ்டமர் செக் கொண்டு இஷ்யூ பண்றாரு, அவர் அந்த செக்கை ஸ்டாப் பண்ண போறாரு. அவர் எப்ப ஸ்டாப் பண்ணணும்? என்ன ஸ்டாப் பேமெண்ட் தெரியுது இல்லையா நமக்கு? சரிங்க சார். இப்ப ஸ்டாப் பண்ணுவீங்க செக்? கஸ்டமர் ரிக்வெஸ்ட் வந்த உடனே ஸ்டாப் பண்ணுங்க. கஸ்டமர் ரிக்வெஸ்ட் வந்த உடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்க. அந்த ரிக்வெஸ்ட் அவர் இஷ்யூ பண்ணி போட்டு அடுத்த 1 மணி தியாகத்துலையும் என்னது உங்களுக்கு சொல்லலாம், ஸ்டாப் பண்ணலாம். இல்லாட்டி 1 நாள்லையும் சொல்லலாம், 2 நாள்லையும் சொல்லலாம், அவர் எப்பவும் சொல்லலாம். ஆனால் நீங்கள் பே பண்றதுக்கு முதல் அந்த ஸ்டாப் பேமெண்ட் என்னது உங்களோட கைக்கு வரணும். ரைட்? அவர் ஸ்டாப் பண்ண போறான்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை. ரைட்? உங்களோட கைக்கு வந்த பிறகுதான் நீங்கள் அந்த ஸ்டாப் பேமெண்ட்டை மேற்கொள்ளுங்க. அது மாதிரி தான் இந்த பேங்க் கேரண்டி கிளைமும் என்னது உங்களோட கைக்கு வந்த வரணும். இப்ப அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு முதலோ அல்லது எக்ஸ்பைரி டேட் அண்டைக்கும். சரியா? அந்த வார கிளைம் டிலே ஆகி உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டுக்கு பிறகு வந்தால் அதுக்கு பேங்க்ஸ் பொறுப்பு அல்ல. சரியா? எக்ஸ்பைரி டேட்டுக்கு முதல் கிளைமை சப்மிட் பண்றது, பிரசன்ட் பண்றது அது பெனிஃபிஷியரியுடைய கடமை. சரியா? அந்த எக்ஸ்பைரி டேட் மிக முக்கியம் பேங்க் கேரண்டிஸ்ல. எப்போ இஷ்யூ பண்ண நேரம் கவனமா பார்க்கணும். கஸ்டமர் சொல்ற அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு அமைவாக நீங்கள் அந்த பேங்க் கேரண்டியை இஷ்யூ பண்றது. சில நேரம் அந்த எக்ஸ்பைரி டேட் போடுறதும் சில க்ளாசஸ் இருக்கும். அதுகளும் அங்க நீங்கள் லீகலி பார்க்கணும். என்ன மாதிரி அந்த எக்ஸ்பைரி டேட் கால்குலேட் பண்ணப்படுது, அல்லது பொதுவாக ஃபிக்ஸ்ட் டேட் தான் பொதுவாக எக்ஸ்பைரி டேட்டாக நாங்கள் பேங்க் கேரண்டியில போடுறோம். ரைட்? அப்ப இந்த பிக் பாண்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா என்னது ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு தான் கூட அந்த பிக் பாண்ட்ஸ் பேங்க்ஸ்ல கஸ்டமர்ஸ் வந்து கேட்கறது. சின்ன சின்ன அமௌண்ட்ஸ். காரணம் என்னது? பொதுவாக 1 to 5% அந்த கான்ட்ராக்ட் வேல்யூ உண்டு. ஒரு 1 to 5% 1.5% அந்த அமௌண்ட்டுக்கு தான் கஸ்டமர்ஸ் வந்து இந்த பிக் பாண்ட்ஸ் கேள்வி முறி அல்லது என்னது பிக் பாண்ட் டெண்டர் பாண்ட்ஸை ரிக்வெஸ்ட் பண்ணு. சரியா? உதாரணத்துக்கு என்னது? உதாரணத்துக்கு நீங்கள் ஜாவதனபுரம் யூனிவர்சிட்டி இப்ப இங்க பாத்தீங்கன்னா இப்ப பெனிஃபிஷியரி வந்து ஜாவதனபுரம் யூனிவர்சிட்டி. அங்க அவங்க என்னது அப்ளை பண்றாங்க, பிட் ஒன்று கால் பண்றாங்க. என்னது அங்க யூனிவர்சிட்டியில கேண்டீன் ஒன்று போடுறது. என்ன கேண்டீன் ஒன்று போடுறதுக்கு சிற்றுண்டி சாலை போடுறதுக்கு பிட் ஒன்று கால் பண்றாங்க, டெண்டர் கால் பண்றாங்க. சரியா? அந்த டெண்டரை பேஸ் பண்ணி என்னது நிறைய பேர் அப்ளை பண்ணலாம். அந்த டெண்டரை பார்த்து போட்டு அந்த கேண்டீனை போடுறதுக்கு ஒரு 5 பேர் அப்ளை பண்றேன்னு வைப்போம். அப்ப அந்த டெண்டர் டாக்குமெண்ட்ஸ்ல சொல்லியிருப்பாங்க, அந்த டெண்டர் டாக்குமெண்ட்ஸோட ஒரு லைசன்ஸ் பேங்க்ல இருந்து ஒரு பேங்க் கேரண்டி சப்மிட் பண்ணும். உங்களோட கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட இருந்து ஒரு பிட் பாண்ட் கேட்பார். ரைட்? ஜாவதனபுரம் யூனிவர்சிட்டி பேருக்கு 5,000 rupees பிட் பாண்ட் வந்து ரைட் இப்போ நீங்கள் இஷ்யூ பண்ணி. அதே மாதிரி இன்னொரு கஸ்டமர் பேங்க் பிக்கு போய் அவரும் ப்ரெசென்ட் பண்ணும். அது மாதிரி இன்னொரு கஸ்டமர் பேங்க் சிக்கு போய் அவரும் ப்ரெசென்ட் பண்ணும். அந்த மாதிரி 5 பேரும் என்னது அந்த கேண்டீன் கான்ட்ராக்டுக்கு பிட் பண்ணுவாங்க. என்ன அங்க யார் லீஸ்ட் அமௌண்ட் அங்க பிட் பண்றாங்களோ பொதுவாக
அவங்களுக்கு அந்த என்னது டெண்டர் வழங்கப்படும். அது வந்து டெண்டர் ப்ரோசஸ். சரியா? அப்ப அந்த ப்ரோசஸ் எங்களுக்கு தெரியும். சரியா? இப்ப நாங்கள் என்னது பேங்க்ஸ்ல கஸ்டமர் வந்து கேட்கிற அந்த பிட் பாண்ட் அமௌண்ட்டுக்கு தேவையா மாதிரி நாங்கள் பிட் பாண்டை இஷ்யூ பண்ணுவோம். சரி, அப்ப நாங்கள் பிட் பாண்டை இஷ்யூ பண்ணி உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் கொடுத்தோன்னே கஸ்டமர் போய் என்ன பெனிஃபிஷரிக்கு சப்மிட் பண்ணுது. ரைட்? என்ன நடக்கும்? இப்ப 5 பேரும் பிட் பண்ணி உங்களோட கஸ்டமருக்கு அவார்ட் கிடைக்கும். நான் சொல்லுவேன் என்னது அந்த கண்ட்ராக்ட் அவார்ட். உங்களோட கஸ்டமருக்கு அந்த ஒப்பந்தம் கிடைக்கப்பெறும். கிடைச்ச உடனே இப்ப என்ன சொல்றாரு உங்களோட கஸ்டமர் யூனிவர்சிட்டிக்கு சொல்றாரு தன்னால இப்ப கேன்டீன் செய்யலாம். அப்ப அந்த பிட் ப்ரோசஸ் எல்லாம் போய் எல்லாம் நடந்து இவருக்கு கண்ட்ராக்ட் அவார்ட் பண்ண பிறகு இவர் சொல்றாரு என்னது தனக்கு அந்த கேன்டீனை செய்ய முடியும். இப்ப என்ன நடக்கும்? நீங்கள் 3 மாசத்துக்கு இஷ்யூ பண்ணிருக்கீங்க. இவருக்கு அவார்ட் கிடைச்சி சரியா 1 மந்த்ல அவர் சொல்றாரு தனக்கு செய்யலாம், இல்லாட்டி 1 வீக்ல போய் சொல்றாரு தனக்கு செய்யலாம். என்ன நடக்கும்? பெனிஃபிஷரி யூனிவர்சிட்டி அந்த பிட் பாண்டுக்கு அமைவாக உங்களோட பேங்க்ல இருந்து அந்த 5000 ருபீஸை கிளைம் பண்ணும். அந்த 5000 ருபீஸ் பொதுவாக என்னவா இருந்திருக்கும்? நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சின்ன பிட் 5000 ருபீஸ் உங்களோட கஸ்டமருக்கு அவார்ட் கிடைச்சி போட்டு அவர் அந்த அவார்டை கேன்சல் பண்றார். ஏன் பெனிஃபிஷியரி கிளைம் பண்ணணும் 5000 ருபீஸ்? இந்த கான்ட்ராக்டை கால் பண்றதுக்கு அந்த எக்ஸ்பென்ஸ். எஸ், அந்த எக்ஸ்பென்சஸ். அவங்க பொதுவாக பேப்பர்ல என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அந்த பிட் ப்ரோசஸ் கால் பண்ணி 5 பேர் பிட் அப்ளை பண்றாங்க, அதுகளை பார்த்து செலக்ட் பண்ணி அதுக்கு எல்லாமே என்னது அங்க ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அப்ப அந்த எக்ஸ்பென்சஸை ஈடு செய்வதற்காக தான் என்னது பொதுவாக இந்த பிட் பாண்ட்ஸ் கால் பண்றோம். பிட் பாண்ட் கால் பண்ணி அந்த பிட்டா கஸ்டமர் அவார்ட் கிடைச்ச பிறகு அதை அவர் ரத்து செய்ய வழிக்கிட்டால் அந்த பிட் அமௌண்ட்டுக்குரிய தொகையை பெனிஃபிஷரி பேங்க்ல இருந்து கிளைம் பண்ணுவோம். கிளைம் வந்த பிறகு நாங்கள் போய் என்னது உங்களோட கஸ்டமர் ஏபிசிட்ட போய் கேட்க மாட்டோம் இந்த கிளைம் அமௌண்ட் சரியா, இது கிளைம் பண்ணது ஜெனியூனா, ரைட்? அதெல்லாம் நீங்கள் ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. சரியா? பொதுவாக நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்ல கிளைம் கொண்டு வந்தால் கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஆனால் பொதுவாக அன்கண்டிஷனல் என்னது டிமாண்ட் ஒன்று வந்த பிறகு நீங்கள் அந்த டிமாண்டுக்குள்ள உடனடியாக அந்த பேங்க் கேரண்டியை பே பண்ணுவோம். சரியா? அது உங்களோட இன்டர்னல் ப்ரோசஸ் டிலே ஆகலாம். அதாவது பேங்க் கேரண்டி வந்து அதை பார்த்து அதுக்கு பேயோட இஷ்யூ பண்றதுக்கு அந்த டைம் இருக்கும், ரைட்? அதுக்காக நீங்கள் பேங்க் கேரண்டி வந்து பிறகு அதை 2-3 நாள் வச்சுக்கொண்டு என்னது அதை ஆன் பண்ணாமல் இருக்க முடியாது. சரியா? ஆன் டிமாண்ட் நீங்கள் பே பண்ணணும். அதான் பேங்க் கேரண்டியில் இருக்கிற டியூட்டி. சரியா? அப்போ மிக கவனமா இருக்கணும். எப்பவும் நீங்கள் பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ணிடும், அது 500 ருபீஸாக இருக்கலாம், 500 மில்லியனாக இருக்கலாம். எப்பவும் நீங்கள் கவனமாக அந்த பேங்க் கேரண்டி ரிக்வெஸ்ட்டுக்கு அமைவாக நீங்கள் இஷ்யூ பண்ணணும், ஃபார்மேட்டுக்கு அமைவாக இஷ்யூ பண்ணணும். லீகல் கன்சர்ன்ஸ் இருந்தால் அதை உடைய உங்களோட லீகல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அதை கிளியர் பண்ணி கொள்ளணும், ரைட்? அந்த மாதிரி விடயங்களை நீங்கள் நுணுக்கமாக பார்க்கணும். ரைட்? இப்போ பிட்டும் அது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். அது மாதிரி உதாரணத்துக்கு ஒரு கிளைண்ட் வந்து சொல்றாரு தனக்கு அவர் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இம்போர்ட் பண்றார். சரியா? அப்போ அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை பல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு அவர் சப்ளை பண்ணுவோம். சரியா? இப்போ அங்கேயுமே அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் நேரம் பிட் கால் பண்ணுவோம், ரைட்? அங்கே நிறைய பேர் அங்கே பிட் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி நிறைய இம்போர்ட்டர்ஸ் என்னது அந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் சப்ளை பண்ணுறவங்க தங்களோட பேங்க்ஸுக்கு போய் பிட் பாண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொரு பேங்க்லேயும் இருந்து என்னது அந்த கண்ட்ராக்டுக்குரிய பல பிட்ஸ் கேரண்டிஸோட போகும். சரியா? யாருக்கு அங்கே அவார்ட் கிடைக்குதோ அவருக்கு அந்த பிட் கிடைக்கும். சரியா? எனது இங்கே நாங்கள் பொதுவாக இந்த பிட் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறது அதிகமானவர்கள் என்னது அதை
அவார்டை சரியாக மேற்கொண்டு அந்த கண்ட்ராக்டை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. அதனால பொதுவாக பிட் பாண்ட்ஸ்ல எல்லாம் இந்த கிளைம்ஸ் வர்றது மிக குறைவு. ரைட், பிட் பாண்ட்ஸ்ல கூட கிளைம் வர்றது குறைவு. அடுத்த பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பாண்ட். இந்த பெர்ஃபார்மன்ஸ் பாண்டும் பிட் பாண்டும் கூட ஹேண்ட் டு ஹேண்ட் போற மாதிரி, அதாவது ஒரு வங்கி உத்தரவின் சார்பாக மற்ற வங்கி உத்தரவு, அதாவது பிட்ல இருந்து தான் பொதுவாக பெர்ஃபார்மன்ஸ் போறது. இதே எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 5,000க்கு இஷ்யூ பண்ண இதே பிட் பாண்டை இப்போ சில நேரம் அவர் வந்து 50,000 பெர்ஃபார்மன்ஸ் பாண்ட் வந்து வேணும்னு சொல்லுவார். சரி, அப்போ அவருக்கு பிட் அவார்ட் கிடைச்சிட்டு, ரைட், அவார்ட் கிடைச்ச பிறகு இப்போ அவர் வந்து அவர் அக்ரி பண்ணியிருக்கிறார் அந்த கேன்டீனை அட்லீஸ்ட் ஒரு வருஷம் செய்யறேன்னு அக்ரிமெண்ட் அடிச்சிருக்கார். சரியா? அப்போ அவர் பிட் கிடைச்ச உடனே, பிட் அவார்ட் கிடைச்ச உடனே திருப்பி யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க, ரைட், எங்களுக்கு உங்களோட பேங்க்ல இருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி வேணும், ஒரு வருஷம் இந்த கேன்டீனை செய்வோம்னு அவர் அந்த பெர்ஃபார்ம் பண்ணணும். திருப்பி உங்களோட பேங்க்ல இருந்து வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் கேட்பார். பொதுவாக இந்த பெர்ஃபார்மன்ஸ் பிட்டை தொடர்ந்து உங்களோட கஸ்டமர்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? அது கொஞ்சம் தொகை கூடியதாக இருக்கும், பிட்டை விட கொஞ்சம் கூடிய தொகையாக இருக்கும். இப்போ 5,000லேருந்து 50,000க்கு அவர் வந்து கேட்பேன். இதுவும் இப்போ 1 year அந்த கேன்டீன் கான்ட்ராக்டை சில நேரம் 6 மாசத்துல என்னது திருப்பி அவரால் செய்ய முடியாமல் போயிடும். சரியா? அவங்களோட பிட் இஷ்யூ பண்ணியிருப்பீங்க, இப்போ பிட் எக்ஸ்பயர்ட், ரைட், பிட் லைபிலிட்டி போயிடும். அந்த பிட்டை நீங்கள் இப்போ பெர்ஃபார்மன்ஸுக்கு மாற்றிட்டீங்க. இப்போ நீங்கள் திருப்பி பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி இஷ்யூ பண்ணிட்டீங்க, ரைட். அதுக்கும் ஒரு எக்ஸ்பைரி இருக்கு, ரைட். இப்போ 1 year, 1 year பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி இஷ்யூ பண்ணிட்டீங்க, 50,000 rupees, ரைட். உங்களை நீங்கள் கொலெட்ரல் எல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் இஷ்யூ பண்ணிட்டீங்க. திருப்பி 6 monthsல உங்களுக்கு கிளைம் வரும். சரியா? அங்கே என்ன நடந்திருக்கும், மேல அவர் அங்கே 6 monthsல அந்த கான்ட்ராக்டை வித்ட்ரா பண்றார், ரைட். அப்போ வித்ட்ரா பண்றதால திருப்பி யூனிவர்சிட்டி உங்களுக்கு அந்த கிளைம் அனுப்பும் 50,000 rupees. சரியா? அவங்க 50,000 கிளைம் பண்றாங்களோ இல்லாட்டி அதை விட குறைவான அமௌண்ட் கிளைம் பண்றது அது உங்களுக்கு தெரியாது, அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியாது. 50,000 கிளைம் பண்ணலாம், இல்லாட்டி 40,000 கிளைம் பண்ணலாம், ரைட். அப்போ என்ன அமௌண்ட்டை கிளைம் பண்ணாலும் உங்களோட கேரண்டி அமௌண்ட்டுக்குள்ள அந்த கிளைம் இருந்தால் நீங்கள் கட்டாயம் பே பண்ணி ஆகும். நீங்கள் எப்பவுமே என்னது ஒரு அமௌண்ட்டை நீங்கள் சொல்றீங்க, இந்த அமௌண்ட்டை நாங்கள் ஓன பண்ணுவோம், அது மாதிரி இந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ள ஓன பண்ணுவோம். இப்போ 1 year கேரண்டி 6 monthsல கிளைம் வருது, 50,000க்கு நீங்கள் கிளைமா ஓன பண்ணுவோம். அதே கிளைம் 60,000க்கு வந்தா ஓன பண்ணுவீங்களா? வாங்குவேன். பெர்ஃபார்மன்ஸ் பாண்ட் 50,000 கிளைம் வருது 60,000க்கு ஓன பண்ணுவீங்களா? இல்ல சார். என்ன பண்ணிடலாம் சார். பண்ணிடலாம். நீங்கள் கேரண்டீட் அமௌண்ட் ஒன்லி 50,000, ரைட். அதுக்கு மேலதிகமான தொகைக்கு நீங்கள் உத்தரவாதம் அளிக்கவில்லை. சரியா? அந்த மாதிரி கிளைம்ஸ் வந்து அதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுவோம், ரைட். அமௌண்ட் கேரண்டீட் விதின் எக்ஸ்பைரி டேட், நீங்கள் உடனடியாக அந்த கிளைமை ஆனர் பண்ணும். சரியா? இந்த கிளைம் ஆனர் பண்றது மிக முக்கியம். இப்போ இந்த பிட் பெர்ஃபார்மன்ஸ் அட்வான்ஸ் பேமெண்ட்டை விட கஸ்டம்ஸ் கேரண்டிஸ், ரைட். கஸ்டம்ஸ் கேரண்டிஸ் வர மிக கவனமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா கஸ்டம்ஸ் ஒரு ரெகுலேட்டரி பாடி, அங்கே இஷ்யூ பண்ணி போட்டு வர கிளைம்ஸை நீங்கள் உடனடியாக நீங்கள் அந்த கிளைம்ஸை ஆனர் பண்ணணும். அதாவது எல்லாம் இன் ஆர்டர் உடனடியாக ஆனர் பண்ணணும். இல்லாட்டி பிறகு என்னது கஸ்டம் சொல்லுவாங்க, இந்த பேங்க்ல இருந்து வர பேங்க் கேரண்டிஸை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உங்களோட பேங்கை பிறகு பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. சரியா? அது மற்ற பாண்ட்ஸுக்கும் பொருந்தும். சரியா? ஒரு பெனிஃபிஷரி நிறைய பேருக்கு அவர் அந்த கான்ட்ராக்ட் ஒன்று கொடுக்கிறாண்டால் அதில் கிளைம் ஒன்று உங்களோட பேங்க்குக்கு வந்து நீங்கள் அந்த பேங்கை அந்த கிளைம் ஒன பண்ணாட்டினது அவர் உங்களோட பேங்க்ல இருந்து வேற யாரும் போய்
அந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டாலும் என்னது அவர் விரும்ப மாட்டார். காரணம் தனக்கு அந்த கிளைம் உங்களோட வங்கியால் மீறப்பட்டது. அப்ப அவர் சொல்லுவார், பேங்க் ஏலேருந்து வர பேங்க் கேரண்டிஸை நாங்கள் எக்ஸெப்ட் பண்ண மாட்டோம். சரியா? அதான் நீங்கள் பேங்க் கேரண்டி ஒன்று இஷ்யூ பண்ணால் ஒன் டிமாண்ட் நீங்கள் பே பண்ணணும். இல்லாட்டி பிறகு உங்களை அவங்க ஆல்மோஸ்ட் நீங்கள் இஷ்யூ பண்ற பேங்க் கேரண்டிஸை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். சரியா? பிட்டும் பெர்ஃபார்மன்ஸும் உண்டு. நாங்கள் ஹேண்ட் டு ஹேண்ட் போறோம்னு சொல்லுவோம். அதாவது ஒன்று சார்பாக ஒன்று. ரைட்? கேள்வி முறையும் செயற்பாட்டு முறை. சரியா? இதே எக்ஸாம்பிளை வச்சுக்கொண்டு நீங்கள் அந்த ஐடியாவை எடுக்கணும். அடுத்த அட்வான்ஸ் பேமெண்ட் கேரண்டி, முற்கொடுப்பனவு முறை. அங்க நடக்கும். அட்வான்ஸ் பேமெண்ட் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் பேமெண்ட் முற்கொடுப்பனவு முறை. ரைட்? சில இதுகள் என்ன, அந்த பெயர்களிலேயே கவனமா இருக்கணும். இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். நிறைய பேருக்கு ட்ரேட் அடிச்சு போட்டு அந்த அடிப்படையே இன்னும் சரியாக நிறைய பேருக்கு தெரியாது. கொடுப்பனவு முறைகள் நாங்கள் படிக்கிறது திறந்த கணக்கு, முற்கொடுப்பனவு முறை, ஆவண சேகரிப்பு, ஆவண கடிதம். அந்த பேசிக்ஸே நிறைய பேருக்கு படித்த பிறகும் சரியாக அதை உள்வாங்கிக் கொள்ள முடியாது. ஓப்பன் அக்கௌண்ட்டுக்கும் அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கும் வித்தியாசம் வடிவா ஈஸியாக விளங்கலாம். ஆனால் நிறைய பேர் அதை மாறி விளங்கிக் கொள்றது. ரைட்? அட்வான்ஸ் பேமெண்ட்டை முதல்ல சாமான் வரும், பிறகு பேமெண்ட் செய்யற அட்வான்ஸ் பேமெண்ட்டையும், ஓப்பன் அக்கௌண்ட் முதல்ல பேமெண்ட் செய்யறது பிறகு சாமான் வரும், அந்த மாதிரி மாறி விளங்கிக் கொள்றோம். அந்த பேசிக்ஸை வடிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். ரைட்? ஓப்பன் அக்கௌண்டா என்ன, அட்வான்ஸ் பேமெண்டா என்ன, ஆவண சேகரிப்புண்டா என்ன, ஆவண கடிதம்டா என்ன. இப்போ போன முறை பேப்பர்ல வந்து ஒரு 2வது கேள்வியில 4வது பகுதி என்ன, ஆவண சேகரிப்புக்கும் ஆவண கடிதத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, டாக்குமெண்ட் கலெக்ஷனுக்கும் டாக்குமெண்ட் கடிதத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன. வடிவாக 5 மார்க்ஸுக்கு நீங்கள் எழுதக்கூடிய ஒரு கேள்வி. அங்க பெருசா யோசிக்க தேவையில்லை, சின்ன சின்ன விடயங்கள். ரைட்? டாக்குமெண்ட் கலெக்ஷன் சப்ஜெக்ட் டு URC 522, டாக்குமெண்ட் கிரெடிட் சப்ஜெக்ட் டு UCP 600 ரூல்ஸ். இப்போ அங்க ஒரு பாயிண்ட் எழுதிட்டீங்க. ரெண்டும் கம்பேர் அண்ட் கண்ட்ராஸ்ட் காட்டிருக்கு, ஒப்பிட்டு வேறுபாட சொல்லி தந்திருக்கு. சரியா? அது ஒரு பாயிண்ட். ரைட்? பிறகு ஆவண சேகரிப்பில் நீங்கள் 2 விதமான படிச்சீங்க. DPDA, அங்க எல்சியில் நாங்கள் பார்ப்போம் LC சைட், LC யூசன்ஸ். ரைட்? பிறகு டாக்குமெண்ட் கலெக்ஷன்ல என்னது, வங்கிகளுக்கு கொடுப்பனவுக்கான உத்தரவாதம் வழங்க தேவையில்லை. ரைட்? ஆனால் டாக்குமெண்ட் கிரெடிட்ஸ்ல என்னது, அந்த கொடுப்பனவுக்கான ஒரு உத்தரவாதம் வங்கிக்கப்போம், அந்த கடப்பாடு உள்ள. அந்த மாதிரியானது அந்த பேசிக் விளங்கி இருந்தீங்க என்றால் நீங்கள் கேள்விகள் எந்த மாதிரி வந்தாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரியா? இங்க அட்வான்ஸ் பேமெண்ட் கேரண்டி, அட்வான்ஸ் பேமெண்ட் கேரண்டி முற்கொடுப்பனவு முறை. இங்க என்ன நடக்கும்னா, இங்க அப்ளிகண்ட்டுக்கும் பெனிஃபிஷரிக்கும் இடையில இருக்கிற அந்த ஒப்பந்தத்துக்கு அமைவாக பெனிஃபிஷரி முன்கூட்டியே ஒரு தொகை பணத்தை முற்பணமாக வழங்கி இருப்பார். சரியா? ஒரு தொகை பணத்தை முற்பணமாக வழங்கி இருப்பார். நான் சொன்ன மாதிரி அப்ளிகண்ட் பெனிஃபிஷரி, நான் சொன்ன வேறு பெயர்கள் எப்படின்னா அப்ளிகண்ட் பெனிஃபிஷரி. அங்க பெனிஃபிஷரி சில நேரம் எம்ப்ளாயர் என்று சொல்லும், அந்த வேலைக்கு அமர்த்துறது. ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்து அவர் இந்த வேலை எனக்கு இந்த நாளில் செஞ்சு முடிக்கணும், இந்த ப்ரொஜெக்டை செஞ்சு முடிக்கும். இப்போ யார் ப்ரொஜெக்டை செய்யறது? கண்ட்ராக்டர். கண்ட்ராக்ட் எடுக்கிறவர் கண்ட்ராக்டர். சரியா? ரைட்? அவர் தான் அப்ளிகண்ட். சரியா? அப்போ அவர் கண்ட்ராக்ட் எடுக்க நான் இந்த ப்ரொஜெக்டை செஞ்சு முடிப்பேன் அவர் சொல்றார், எம்ப்ளாயர், இந்த வேலைக்கு அமர்த்துறவர். சரியா? அங்க பெயர்கள் மாறினாலும் அங்க பேங்க் கேரண்டியில 3 நபர்கள் தான். ரைட்? கண்ட்ராக்ட் யார் 2 பேருக்கு இடையில இருக்குதோ, ரைட், அப்ளிகண்ட் ஓ கண்ட்ராக்டர் போய் பேங்க்ல அந்த பேங்க் கேரண்டி என்ன டைப் பேங்க் கேரண்டி அவருக்கு வேணுமோ அந்த பேங்க் கேரண்டிக்கான ரிக்வெஸ்ட்டை
மேற்கொள்வார். சரி, அப்ப இங்கேயும் ஏபி இந்த வெப்பம், ரைட்? ஏபி ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, அது ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று இருக்கு. அந்த பி அந்த ப்ரொஜெக்டை ஏக்கு பாடம் கொடுக்கிறார், இந்த ப்ரொஜெக்டை செஞ்சு முடிக்க சொல்லி. அப்ப ஏ அந்த ப்ரொஜெக்டை செய்யறதுக்கு தன்னோட காசு இல்லை, ரைட்? ஏ சொல்ற அந்த ப்ரொஜெக்டை செய்யறதுக்கு தன்னோட காசு இல்லை, தனக்கு அந்த ஒப்பந்தத்தின் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் முற்கொடுப்பனவாக பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். தனக்கு ரைட் ஒரு 10% அட்வான்ஸ் பேமெண்ட் வேணும், இல்லாட்டி 50% அட்வான்ஸ் பேமெண்ட் வேணும். அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் வந்தால் தான் இந்த கான்ட்ராக்டை செய்வோம். அப்ப பெனிஃபிஷியரி ரைட் அவருக்கு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட்டை கொடுப்பார். எப்ப கொடுப்பார்? ஏ கேட்டோன்னு பி கொடுப்பாரா? இல்ல, பி சொல்லுவார், ரைட் நான் அட்வான்ஸ் பேமெண்ட் தருவன், அட்வான்ஸ் பேமெண்ட் தர்றதுக்கு முத எனக்கு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கேரண்டி பேங்க்ல இருந்து வரும். இப்ப பே வந்து என்ன சொல்வார் தண்ட பேங்க்குக்கு, பி இந்த பேர்ல ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கேரண்டி வேணும், ரைட்? இதுதான் ப்ராஜெக்ட், இதுதான் கான்ட்ராக்ட் வேல்யூ, இதுன்ற பெர்சன்டேஜ் இவ்வளவு, அது பாத்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ல இருக்கும். பேசிக் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் சிம்பிளா இருக்கும், சில கான்ட்ராக்ட்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கான்ட்ராக்ட்ஸும் இருக்கும். சரியா? அதில் சில நேரம் நீங்கள் வாசிச்சு பார்க்கணும் என்ன பெர்சன்டேஜுக்கு இந்த அட்வான்ஸ் பேமெண்ட் கேரண்டி ரெண்டு பேரும் அக்ரி பண்ணி இருக்கிறாங்க. சரியா? கூட அந்த இன்டர்நேஷனல் பேங்க் கேரண்டிஸ்ல தான் கொஞ்சம் கூட காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், லோக்கல் கேரண்டிஸை விட பொதுவாக அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் குறையும். ஸோ அட்வான்ஸ் பேமெண்ட் அமௌண்ட் தெரியும், ரைட்? இப்போ இங்கேயும் வந்து இந்த அட்வான்ஸ் பேமெண்ட்ல அவர் சொல்றார் தனக்கு 5 million, ரைட்? அந்த வேல்யூ வைப்போம் 5 million அட்வான்ஸ் பேமெண்ட், ரைட்? அப்போ நாங்கள் பேங்க்கும் என்னது 5 million இப்போ அட்வான்ஸ் பேமெண்ட் இஷ்யூ பண்றோம் பிக்கு, ஏன் ரிக்வெஸ்ட் கம்மியாக பிக்கு 5 million அட்வான்ஸ் பேமெண்ட் கேரண்டி, ரைட்? அப்போ எந்த ஒரு கேரண்டி மாதிரியும் நாங்கள் இங்கேயும் என்னது எங்களை முதல் நாங்கள் செக்யூர் பண்ணுவோம். ஒன்று உங்களோட கஸ்டமர் இருந்து மார்ஜின் எடுக்கணும், இல்லாட்டி அவர்கிட்ட எஃப்டிஸ் இருந்தால் அந்த எஃப்டிஸை நீங்கள் அண்டர்லியன் பண்ணி அதுக்கு எகென்ஸ்டா பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ணலாம், இல்லாட்டி அவருக்கு பேங்க் கேரண்டி லிமிட்ஸ் இருக்கும். திருப்பியும் பேங்க் கேரண்டி லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா சில நேரம் உங்களோட ஆஃபர் லெட்டர்ல சில நேரம் அந்த டைப்ஸை போட்டிருப்போம் ஆஃபர் லெட்டர்ஸ்ல. சில பேருக்கு பிட்டும் பெர்ஃபார்மன்ஸும் மட்டும் தான் நீங்க கொடுத்துருப்பீங்க லிமிட், ஆனால் அட்வான்ஸ் பேமெண்ட்டுக்கு லிமிட் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் இஷ்யூ பண்றதுக்கு முதல் பார்க்கணும் உங்களோட கிரெடிட் அப்ரூவல்ஸ். அவருக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் பேங்க் கேரண்டி லிமிட் ஒன்று இல்லாமல் நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் கேரண்டி இஷ்யூ பண்ண முடியாது. அது உங்களோட என்னது உங்களோட இன்டர்னல் கண்ட்ரோல் லேப்ஸ். இப்போ நாளைக்கு உங்களோட மேனேஜ்மெண்ட் கேட்கலாம் எப்படி இவருக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் கேரண்டி லிமிட் இல்லாமல் இஷ்யூ பண்ணீங்க. சரியா? அது நீங்கள் உங்களோட வடிவாக உங்களோட இன்டர்னல் அப்ரூவல்ஸ் கிரெடிட்ஸ் எல்லாம் செக் பண்ணி போட்டு தான் பார்க்கணும் இதற்கு அட்வான்ஸ் பேமெண்ட் கேரண்டி இஷ்யூ பண்ணலாமா, ரைட்? இஷ்யூ பண்ணுறா உங்களோட லிமிட் இருக்கா, இல்லாட்டி லிமிட் இல்லாட்டி உரிய மார்ஜினை நீங்கள் பெற்றுக்கொள்ளணுமா, ரைட்? அசியூம் பண்ணுவோம் இப்போ எல்லாமே இன்னும் ஆர்டர், ரைட்? இப்போ 5 million அட்வான்ஸ் பேமெண்ட் கேரண்டி இஷ்யூ பண்ணுறீங்க. பொதுவாக நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் கேரண்டி இஷ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் கேரண்டியில் ஒரு க்ளாஸ் ஒன்று இருக்கும், அட்வான்ஸ் பேமெண்ட் ஆஃப் so much should be routed through நீங்கள் இஷ்யூ பண்ணுற பேங்க், ரைட்? அக்கௌண்ட் நம்பர். உங்களோட கஸ்டமர் உங்களோட பேங்க் ஆஃப் சிலோன் பர்டிகுலர் பிரான்ச், உங்களோட கஸ்டமர் வந்து இஷ்யூ கேட்குறார் எனக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் கேரண்டி பண்ணிட்டு அவரோட பேங்க் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பருக்கு இந்த காசை அனுப்புறது மாதிரி ஒரு நீங்கள் க்ளாஸ் ஒன்று போட்டிருக்கீங்க. சரியா? அட்வான்ஸ் பேமெண்ட் கேரண்டியை நீங்கள் இஷ்யூ பண்ண பிறகு உங்களுக்கு அந்த அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்திருக்கு. சரியா? அதை வச்சு உங்களுக்கு தெரியும், ரைட்? நாங்கள் இஷ்யூ பண்ண அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் கேரண்டிக்கு அவருக்கு காசு வந்துருக்கு. இவர் முன்கூட்டியே 5 million எடுத்துட்டார். இப்போ 5 million எடுத்து போட்டு என்னது அவர் கான்ட்ராக்டை ஃபுல்ஃபில் பண்ணி, ரைட்? 5 million எடுத்து போட்டு கான்ட்ராக்டை ஃபுல்ஃபில் பண்ணி பெனிஃபிஷியரி என்ன செய்வார், வித்தின் எக்ஸ்பைரி டேட், ரைட்? இப்போ இவர் இந்த கான்ட்ராக்டை டிஃபால்ட் பண்ண போறாரு தெரிஞ்சால் உடனடியாக அந்த அமௌண்ட்டை பேங்க்ல இருந்து பேமெண்ட். சரியா? கிளைம் ஒன்று வந்தால் உடனடியாக நீங்கள் அந்த கிளைம் அமௌண்ட்டை பே பண்ணுவோம். சரியா? இதுதான் அட்வான்ஸ் பேமெண்ட் கேரண்டி, ரைட்? கூடுதலாக நாங்கள் இஷ்யூ பண்ற பேங்க் கேரண்டிஸ் இந்த
பிட் பாண்ட்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் பாண்ட்ஸ், அட்வான்ஸ் பேமெண்ட். அதோட கிரெடிட் கேரண்டிஸும் நாங்கள் கூட இஷ்யூ பண்ணுறது. கிரெடிட் கேரண்டி என்ன? கிரெடிட் கேரண்டினா கடன் உத்தரவாதம். ரைட், உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம், உங்களோட கஸ்டமர் பேங்க் கஸ்டமர் ஏ வந்து ஒரு ஹார்ட்வேர் ஏ, ஒரு ஹார்ட்வேர் கஸ்டமர் பி. இந்த ஹார்ட்வேர்ல இவருக்கு சிமெண்ட் தேவை. சிமெண்ட் அவர் சிமெண்ட் வந்து பி, அதுக்கு டோக்கியோ சிமெண்ட் கம்பெனி வைப்போம். டோக்கியோ சிமெண்ட் கம்பெனில இருந்து சிமெண்ட் கிரெடிட் டர்ம்ஸ், ரைட், 1 year கிரெடிட் டர்ம்ஸ் ஒப்பந்தத்திற்கு அமைவாக அவர் சீமெந்தை கொள்வனவு செய்கிறார். ரைட், உங்களோட டவுன்ல இருக்கிற ஒரு ஹார்ட்வேர் கடை, ஹார்ட்வேர் டீலர், ட்ரேடர், டோக்கியோ சிமெண்ட்ல இருந்து 1 million worth சிமெண்ட் அவர் கிரெடிட் டர்ம்ஸ் பர்ச்சேஸ் பண்றார். சரியா? அப்ப டோக்கியோ சிமெண்ட் பெனிஃபிஷரி சொல்லுவாங்க, ரைட், உங்களோட பேங்க்ல இருந்து ஒரு கிரெடிட் கேரண்டி தாங்களுக்கு இஷ்யூ பண்ணால் தாங்கள் அந்த சிமெண்ட்டை கிரெடிட் பேசிஸ் சப்ளை பண்ணும். 1 million worth of பேங்க் கேரண்டி உங்களோட பேங்க்ல வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவார். நீங்களும் அப்ப டோக்கியோ சிமெண்ட் பேர்ல நீங்கள் இஷ்யூ பண்ணுங்க. ரைட், இப்போ பேங்க் கேரண்டி இன் ப்ரோசஸ், 1 year valid. ரைட், இவருக்கும் சாமான் என்னது? கிரெடிட் டர்ம்ஸ் கம்பெனி சப்ளை பண்ணும். ரைட், திடீரென்று நீங்கள் 1 year முடிகிறதுக்கு 1 week முதலோ உங்களுக்கு பேங்க் கேரண்டி ஒன்று வருது. கிளைம் டோக்கியோ சிமெண்ட்ல இருந்து 1 million கிளைம் பண்ண. சரியா? இவருக்கு 1 million பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்றீங்க, கிரெடிட் கேரண்டி. சரியா? 1 year எக்ஸ்பயர் பண்றதுக்கு முதல் கிளைம் வருது 1 million. ரைட், கிளைம் வந்துட்டு உங்களுக்கு தெரியுது. யாருக்கு? உங்களோட கஸ்டமருக்கும் தெரியும். இப்ப கம்பெனி அந்த கிரெடிட் கேரண்டிக்குள்ள கிளைம் பண்ணிட்டாங்க. இப்ப கஸ்டமர் வந்து சொல்றார் பேங்குக்கு, தான் உண்மையிலே 500,000 தான் இந்த கம்பெனிக்கு பே பண்ண இருக்கு, அப்படியாக 1 millionக்கு வார கிளைமை ஒனர் பண்ண வேணாம்னு சொல்றேன். கிளைம் வந்துட்டு 1 millionக்கு, கஸ்டமர் வந்து சொல்றார் இந்த கிளைமை 1 millionக்கு ஒனர் பண்ண வேணாம், ஏண்டா தனக்கு 500,000க்கு தான் டியூஸ் இருக்கு கம்பெனிக்கு பே பண்றது. இப்ப கஸ்டமர் சொல்றபடி 500,000 பே பண்ணுவீங்களா, இல்லாட்டி கிளைமை பே பண்ணாமல் வச்சு கொண்டு இருப்பீங்களா, இல்லாட்டி 1 million பே பண்ணுவீங்க? ராம்குமார். என்ன செய்யுங்க? 1 million கிளைம் வருது. கஸ்டமர் வந்து சொல்றார் தனக்கு 500,000 தான் டியூஸ் இருக்கு. அனிஷா, ஸோ 1 million பேமெண்ட் பண்ணணும் வேணும், கேரண்டி பண்ணியிருக்கணும். கேரண்டி பண்ணியிருக்கிறதால பேமெண்ட் பண்ணணும் வேணும். எஸ், அதாவது அவங்க 2 பேருக்கும் இடையில டிஸ்பியூட் இருந்தாலும், ரைட், நாங்கள் கேரண்டி பண்ண அமௌண்ட் வந்து 1 million. ஸோ பெனிஃபிஷரி பிஃபோர் த எக்ஸ்பயரி விதின் த கேரண்டீட் அமௌண்ட் அவர் கிளைம் பண்றார். சரியா? அப்போ நாங்கள் பேங்க் கேரண்டி அன்கண்டிஷனல் ஆர்டர் எனது கிளைம் ஆன் டிமாண்ட் வந்தோட நாங்கள் பே பண்ணுவோம். சரியா? அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல உங்களோட கஸ்டமருக்கு இருக்கிற ஒரே ஒரு இதுதான் என்னது, அவர் அந்த கிளைமுக்கு எகெயின்ஸ்டா இன்ஜெக்ஷன் எடுக்கலாம். ஒரு சட்ட ரீதியான தடுத்தல், ஒரு கோர்ட்ல இருந்து அவர் இன்ஜெக்ஷன் ஒன்று எடுத்தா அதுக்கு பிறகு நீங்கள் அந்த பேமெண்ட்டை செய்யலாம். சரியா? அப்ப அவருக்கு முன்கூட்டியே இந்த கிளைம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு
அந்த கிளைமை ஸ்டாப் பண்றதுக்கு அவர் தன்னுடைய லாயர் மூலமாக ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டு அதை பேங்குக்கு பிரசன்ட் பண்ணால் இப்ப என்னது, இப்ப அங்க கண்ட்ரி லா சூப்பர்சீட். சரியா, உங்களை அந்த பேமெண்ட்டை இப்ப அது தடுக்குது. அந்த மாதிரி சந்தர்ப்பம் தவிர ரைட், சட்ட ரீதியாக உங்களை அந்த கொடுப்பனவை மறுப்பதற்காக எதுவும் நீங்கள் இன்ஜெக்ஷன் எதுவும் பெற்றுக்கொள்ளாத சந்தர்ப்பங்களை நீங்கள் அந்த பேங்க் கேரண்டியை ஆன் பண்ணலாம். இன்ஜெக்ஷன் ஒன்று வந்தால் அதுக்கு பிறகு நீங்கள் அதை பே பண்ண முடியும். அப்ப அங்க என்ன நடக்கும், அங்க ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு டிஸ்பியூட் இருக்கு. அந்த டிஸ்பியூட் உங்களுக்கு தெரியாது. ரைட், அப்ப அங்க அந்த லீகல் ஆக்ஷன் நடந்து அந்த லீகல் ஆக்ஷன்ல வர டிசிஷனுக்கு அமைவாகத்தான் நீங்கள் பேமெண்ட் செய்யும். என்ன நடக்கும், அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் உடனடியாக உங்களோட லீகலை நீங்கள் கன்சல்ட் பண்ணி ரைட் உங்களுக்கு அந்த பேங்க் கேரண்டியை ஹானர் பண்ண முடியாது. அதே நேரம் அந்த கஸ்டமருக்கு இருக்கிற அந்த செக்யூரிட்டியையும் நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியும். ரைட், நான் ஒர்க் பண்ண ஒரு பேங்க்ல நடந்த ஒரு இன்சிடென்ட், அதாவது பேங்க் கேரண்டி ஏற்கனவே இஷ்யூ பண்ணி இருந்த ஒரு பேங்க் கேரண்டி கேஸ் உண்டு. என்னண்டா, ஒரு முனிசிபல் கவுன்சிலை கொடுத்த ஒரு பேங்க் கேரண்டி, ரைட், முனிசிபல் கவுன்சிலை கொடுத்த பேங்க் கேரண்டி அகெயின்ஸ்ட் எஃப்டி, கஸ்டமர் எஃப்டியை அண்டலியன் பண்ணி பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ணது ரைட் ஒரு முனிசிபல் கவுன்சில். ரைட், அந்த முனிசிபல் கவுன்சில் விதின் எக்ஸ்பைரி டேட் அந்த பேங்க் கேரண்டிக்குள்ள கிளைம் பண்ணாங்க. ரைட், அதே நேரம் அந்த பேங்க் கேரண்டியை ஆனர் பண்ண வேணாம்னு கஸ்டமர் இன்ஜெக்ஷன் ஒன்று எடுத்து பேங்குக்கு சப்மிட். ரைட், அப்ப இப்ப அங்க லீகல் கேஸ் கஸ்டமருக்கும் முனிசிபல் கவுன்சிலுக்கும் இடையில, அது வரைக்கும் அந்த கிளைமும் ஆனர் பண்ண முடியாது. அப்ப நாங்கள் என்னது, அந்த ஃபைலை உடனே அந்த லீகல் லிட்டிகேஷன் நாங்கள் ஃபைலை டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். சரியா, அந்த லீகலுக்கோ இல்லாட்டி உங்களோட அந்த ஃபைலை வேறையா நீங்கள் எடுத்து அந்த லிட்டிகேஷன் அதை வேறையா வச்சிருக்கோம் என்றால் ஒவ்வொரு நேரம் கேஸ் வர நேரம் சில நேரம் உங்களையும் விட்னஸுக்கு கூப்பிடலாம் பேங்க் ஆஃபீஸர். ரைட், இப்போ யாராவது ஒரு ஆள் நீங்கள் பேங்க்ல இருந்து ரெப்ரசென்ட் பண்ணும். அங்கே நடக்கும், அங்க நீங்கள் உங்களோட எஃப்டி அண்டன்லியன் பண்ண அந்த எஃப்டியை நீங்கள் உங்களோட கஸ்டமருக்கு விடுவிக்க முடியாது. ஏன்னா இப்ப கேஸ் போய்கொண்டிருக்கு, டிஸ்பியூட். சரியா, அந்த கோலாட்டரையும் நீங்கள் கவனமாக வச்சு அதை ரிலீஸ் பண்ண முடியாது. அதே நேரம் பேங்க் கேரண்டியையும் நீங்கள் ஆனர் பண்ண முடியாது. ரைட், அப்ப லீகல் கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த இதுகளை கவனமாக வச்சுக்கோ. சரி, அந்த மாதிரி வார கேசஸும் இருக்கு. சரியா, ரைட், அது கிரெடிட் கேரண்டி. ரைட், அந்த மாதிரி அந்த கிளைம் பிரச்சனைகள் வந்தா உடனடியாக லீகலை கன்சல்ட் பண்ணி அவங்களோட அட்வைஸ் எடுக்கணும். எங்களுக்கு தெரியாது. ரைட், இதுபடி பொதுவாக பேங்க் கேரண்டி இஷ்யூஸ் வந்து பொதுவாக குறைவு. ரைட், எல்லாம் ஸ்மூத்தாக போன நேரம் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வந்தால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ரைட், அந்த மாதிரி நேரம் நீங்கள் உங்களோட லீகலை கன்சல்ட் பண்ணி என்ன மாதிரி நீங்கள் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணோம்னு உங்களுக்கு சில நேரம் நீங்கள் எடுக்கிற டிசிஷன் வேறையா இருக்கும். இப்போ உங்களோட இந்த லிட்டிகேஷன் ஒன்று வரணும், டிஸ்பியூட் ஒன்று வரணும், அதை நீங்கள் டக்ஃபுல்லி ஹேண்டில் பண்ணும். அடுத்த டைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சில டைப்ஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான பேங்க் கேரண்டி டைப் தான் கஸ்டம்ஸ் கேரண்டி. கஸ்டம்ஸ் கேரண்டி சுங்கமுறின்னு சொல்லுவோம். சுங்கமுறி கஸ்டம்ஸ் கேரண்டி எங்க நடக்கும்? உங்களோட உதாரணத்துக்கு உங்களோட கஸ்டமர் இம்போர்ட் கஸ்டமர், ரைட், இம்போர்ட் கஸ்டமர் உங்களோட பேங்க்ல வந்து இம்போர்ட் செய்கிறார். ஒரு ஸ்பெஷல் ஒரு பர்டிகுலர் கன்சைன்மெண்ட், ரைட், கொண்டு ஆவண சேகரிப்போ அல்லது எல்சியோ ஏதாவது ஒரு முறையின் கீழ் அவர் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தொகுதி பொருட்கள் அவர்
கஸ்டம்ஸ்ல போய் அந்த பொருட்களை விடுவிக்கிற நேரம் இப்ப உங்களோட கஸ்டமருக்கும் கஸ்டம்ஸுக்கும் இடையில ஒரு முரண்பாடு. உங்களோட வாடிக்கையாளருக்கும் இறக்குமதியாளருக்கும் இலங்கை சுங்க திணைக்களம், ரைட், ஸ்ரீலங்கா கஸ்டம்ஸ் என்ன முரண்பாடு? அந்த பொருட்களுக்கான வரி அறவிடப்படும் முறை தொடர்பாக, அதாவது டேக்ஸ் கால்குலேஷன். தெரியும், ஒவ்வொரு இம்போர்ட்டுக்கும் டேக்ஸ், ரைட். அந்த டேக்ஸ் கால்குலேஷன்ல அந்த டேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த டேக்ஸ் கால்குலேட் பண்ணது ஹெச்எஸ் கோடை பொறுத்து, ரைட். ஹெச்எஸ் கோடு அடிக்கடி கூட எக்ஸாம்ல வர ஒரு கேள்வி கூட எம்சிக்குள்ளேயும் வரும். அந்த மாதிரி ஒரு எஸ்ஏ கேள்வி, சிறு குறிப்பு, அந்த மாதிரி எல்லாம் பாருது. ஹெச்எஸ் கோடு என்ன, ஹார்மனைஸ் சிஸ்டம் கோட், இயல்பு முறை குறியீடுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஹெச்எஸ் கோட், ரைட். அந்த ஹெச்எஸ் கோடை பொறுத்து தான் ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த டியூட்டி கால்குலேட் பண்றது. சில நேரம் இந்த கிளாசிபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா, போன முறை வந்த கேள்வி, 8வது கேள்வியில வந்த ஒரு கேள்வி, அந்த ஹெச்எஸ் கோட் அந்த கிளாசிபிகேஷன், ரைட். ஒவ்வொரு ஹெட்டிங்ஸ், ஒவ்வொரு சப் ஹெட்டிங்ஸுக்களை தான் நாங்கள் அந்த ஹெச்எஸ் கோடை அனலைஸ் பண்றோம். சரியா? அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கஸ்டம்ஸ்ல ஒரு டைரக்டரி இருக்கும். இது யூனிவர்சல், எல்லா நாட்டிலையும் இது பொதுவான ஒரு பொருட்களுக்கான பெயரிட்டு முறை, ரைட். அப்ப இந்த ஹெச்எஸ் கோட், இந்த பொருள் இதுதான், அதுக்குரிய சப் கேட்டகரிஸ், அந்த மாதிரி அதுக்குன்னு பிரத்யேகமான அந்த குறியீடு இருக்கு. சில நேரம் உங்களோட கஸ்டமர் இம்போர்ட் பண்ற அந்த பொருளுக்கான அந்த ஹெச்எஸ் கோட் தொடர்பான ஒரு முரண்பாடா இருக்கலாம், ரைட். அந்த ஹெச்எஸ் கோட்ல டியூட்டி கால்குலேட் பண்ற முறை தொடர்பான ஒரு முரண்பாடாக இருக்கலாம். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உங்களோட கஸ்டமருக்கு அந்த பொருளை வெளியே எடுக்கலாம போயிடும், ரைட். இவர் கூட டியூட்டி பே பண்றதுக்கு விரும்ப மாட்டார். கஸ்டம் சொல்லுவாங்க, இல்ல இந்த அளவு டியூட்டி பே பண்ணாதான் நாங்கள் இந்த பொருளை விடுவிப்போம், ரைட். அப்ப அங்க டிஸ்பியூட் உங்களோட கஸ்டமருக்கும் கஸ்டம்ஸுக்கும் இடையில், ரைட். வேண்டாம், ஹெச்எஸ் கோட் தொடர்பான அறிவு பேங்கர்ஸுக்கு இல்லை. எங்களுக்கு தெரியாது, இதுக்கு இதுதான் டியூட்டி, இதுக்கு அது கஸ்டம்ஸ்ல தான் டியூட்டி அளவர். சரியா? அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு டிஸ்பியூட் இருக்கு. கஸ்டமர் வந்து சொல்லுவார், தனக்கு இந்த பொருளை வெளியே எடுக்கணும் உடனடியாக, இல்லாட்டி என்னது அவருக்கு டெமரேஜ் போகும், ரைட். ஒரு பக்கம் அங்க டியூட்டி முரண்பாடு, மறுபக்கம் அங்க பொருளுக்கான தாமத வரி, நீங்கள் விடுவிக்காட்டி அங்க போர்ட்ஸ் அத்தாரிட்டி உங்களுக்கு டெமரேஜ் சார்ஜ் பண்ணும். அவருக்கு உடனடியாக பொருள் எடுக்கணும் இந்த டிஸ்பியூட் சால்வ் ஆகிற வரைக்கும், ரைட். அந்த நேரம் அந்த பேங்க்ல சேர்ப்பார் தனக்கு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் கஸ்டம்ஸ், ரைட். சுங்க ஆணையாளரின் பெயரில் ஒரு வங்கி உத்தரவாதம் வேணும், ரைட். அங்க ஸ்ரீலங்கா கஸ்டம்ஸ் உங்களோட கஸ்டமருக்கு சொல்லுவாங்க, ரைட், இதுதான் பேங்க் கேரண்டிட் அமௌண்ட், இந்த அமௌண்ட்டுக்கு பேங்க் கேரண்டி ஒன்று கொண்டால் நாங்கள் இந்த ஷிப்மெண்ட்டை விடுவிப்போம். அதுக்கு பிறகு அந்த டிஸ்பியூட் சால்வ் ஆன பிறகு அந்த பேங்க் கேரண்டியை கேன்சல் பண்ணுவோம், ரைட். அதை பேஸ் பண்ணி வந்து உங்களோட கஸ்டமர் உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி இன்டம் டிசைன் பண்ணி உங்கள்கிட்ட கேட்பார், ரைட். இப்போ நீங்கள் டிஜிசி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் கஸ்டம்ஸுக்கு பேங்க் கேரண்டி ஒன்று இஷ்யூ பண்ணுவீங்க. இஷ்யூ பண்ண உடனே அந்த பேங்க் கேரண்டி கீழே கஸ்டம்ஸ் அந்த இம்போர்ட்டை விடுவிக்கும், ரைட். அதுக்கு பிறகு சில நேரம் உங்களோட கஸ்டமர் கஸ்டம்ஸுக்கு எக்ஸ்ட்ரா கேஸ் போடலாம், ரைட். இப்போ அந்த மாதிரி லீகல் ப்ரொசீஜர் ஒன்று அங்கே 2 பேருக்கும் இடையில நடக்கும். சரியா? அங்கே ஏதாவது ஒன்று லீகலியோ இல்லாட்டி ஏதாவது அமிக்கபிள் சொல்யூஷன் 2 பேருக்கும் இடையில ஒரு இணக்கப்பாடு வந்து அதுக்கு பிறகு அந்த பேங்க் கேரண்டி தேவையில்லை என்றால் உங்களுக்கு கஸ்டம்ஸ்ல இருந்து வரும் லெட்டர் இப்போ இந்த பேங்க் கேரண்டியை விடுவிக்க சொல்லி, ரைட். இப்போ அங்கிருந்து ஒரு லெட்டரோ அல்லது நாங்கள் இஷ்யூ பண்ண பேங்க் கேரண்டியை திருப்பி ரிட்டர்ன் பண்ண பிறகு நாங்கள் அந்த பேங்க் கேரண்டியை எங்கட புக்ஸ்ல இருந்து கேன்சல் பண்ணுவோம், ரைட். மற்ற பெனிஃபிஷரிஸோட ஒப்புற நேரம் இந்த கஸ்டம்ஸ் கேரண்டிஸ் இஷ்யூ பண்றது இன்னும் அந்த நாள் தொடக்கம் ஒரு 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 வங்கிகளுக்கு இடையில் ஒரு அந்த
பேங்க் கேரண்டி கேன்சலேஷன் நாங்கள் சொல்லுவோம். இப்போ பேங்க் கேரண்டி ஒன்று இஷ்யூ பண்ணி ரைட், அதுக்கு ஒரு காலவாதியாகும் திகதி இருக்கு, எக்ஸ்பைரி டேட் ரைட். நீங்கள் பிட் பாண்டா இருக்கலாம், பெர்ஃபார்மன்ஸ் பாண்டா இருக்கலாம், அட்வான்ஸ் பேமெண்ட் பாண்டா இருக்கலாம். பேங்க் கேரண்டியை இஷ்யூ பண்ணி போட்டு எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச பிறகு கிளைம் வராட்டி என்ன செய்யணும் ராம்குமார்? பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ணி 1 year பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்றீங்க, 1 yearக்கு கிளைம் வர இல்லை, என்ன செய்யலாம்? என்ன செய்வீங்க? அப்படியே பேங்க் கேரண்டி வச்சு கொண்டு இருக்கிறதா? கேன்சல் பண்ணணும் இல்லாட்டி ரினியூ பண்ணணும். கேன்சல் பண்ணணும் இல்லாட்டி ரினியூ பண்ணணும். ஒன்று கஸ்டமர் வந்து சொல்லலாம், சில நேரம் தனக்கு இந்த பேங்க் கேரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணுவார், இல்லாட்டி அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணாட்டி எக்ஸ்பயரில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி அதை கேன்சல் பண்ணோம். எக்ஸ்பயர்ட் கேரண்டிஸை நீங்கள் வச்சு பிரயோசனம் இல்லை. சரியா? மற்றது எனக்கு திருப்பி அவரோட லைபிலிட்டியும் அங்கே ரிவால்வ் ஆகாது. அவர் ஒரு தொடர்ந்து உங்களோட பேங்க்ல வந்து பேங்க் கேரண்டிஸ் ரிக்வெஸ்ட் பண்ண நேரம் அவரோட அந்த பேங்க் கேரண்டி எக்ஸ்பயர்ட் பேங்க் கேரண்டிஸை வெளியே எடுத்தால் தான் அவரோட லிமிட் அங்கே வரும். எக்ஸ்பயர்ட் கேரண்டிஸ் ஒன்று உடனடியாக கேன்சல் பண்ணணும், இல்லாட்டி அவர்கிட்ட கேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்டா எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அது பொதுவாக இந்த கேன்சலேஷன் இங்கேயும் சில வங்கிகள் நாங்கள் செய்கிற ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவோம். எங்களோட பேங்கிங் ப்ராக்டிஸ், சில பேர் ஒரிஜினல் பேங்கை நாங்கள் இஷ்யூ பண்ண பேங்க் கேரண்டி வராமல் கேன்சல் பண்ணுவாங்க. சில பேங்க்ஸ் இல்லை, ஒரிஜினல் வந்தால் தான் நாங்கள் கேன்சல் பண்ணுவோம். உண்மையிலே ஒரிஜினல் எடுத்துக்கொண்டு கேன்சல் பண்ணுறது உண்மையிலே ஒரு சிறந்த முறை. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் கேரண்டிஸ் கூட நாங்கள் இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு இஷ்யூ பண்ணோம். நிறைய பேங்க் கேரண்டிஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு இஷ்யூ பண்ணுற பேங்க் கேரண்டிஸை நீங்கள் திருப்பி அந்த ஒரிஜினல்ஸ் எடுத்துக்கிறதெல்லாம் லேசான விஷயமே இல்லை. ரைட்? சில இன்ஸ்டிடியூஷன் டிபார்ட்மெண்ட் உடனே அந்த எக்ஸ்பயர் டேட்டில் பார்த்துருப்பீங்க, இந்த பேங்க் கேரண்டி எக்ஸ்பயர்ட், ஸோ உங்களோட பிஜியை கேன்சல் பண்ண சொல்லி அவங்களே லெட்டரோட நாங்கள் இஷ்யூ பண்ண அந்த ஒரிஜினல் பேங்க் கேரண்டிஸ் எல்லாம் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவோம். அதுதான் உண்மையிலே ஒரு சிறந்த முறை. அந்த ஒரிஜினல் இஷ்யூ பண்ண பேங்க் கேரண்டி நாங்கள் எடுத்துக்கொண்டு அதை கேன்சல்னு போட்டு நாங்கள் அதை மார்க் பண்ணி எங்களோட ஃபைல்ல இருந்து அதை அந்த ரெக்கார்ட்ஸை ரிமூவ் பண்ணுறோம். ஆனால் நிறைய சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரி ஒரிஜினல் பேங்க் கேரண்டிஸ் வாரது இல்லை. அப்போ நாங்கள் செய்கிறது என்னது, அந்த எக்ஸ்பயரிக்கு பிறகு அதை சிஸ்டத்துல இருந்து கேன்சல் பண்ணுறோம். ஆனால் இந்த கஸ்டம்ஸ் கேரண்டியை பொறுத்தவரையில் இந்த ப்ரோசஸ் கொஞ்சம் முரண்பாடானது ஒரு விடயம். நாங்கள் எக்ஸ்பயர்ட் ஆன கஸ்டம்ஸ் கேரண்டியை கூட நாங்கள் பொதுவாக பேங்க்ல வச்சு கொண்டிருக்கிறோம். இந்த காரணம் அது ஒரு ரெகுலேட்டரி பாடி. ஸ்ரீலங்கன் கஸ்டம்ஸுக்கு எகெயின்ஸ்டாக பொதுவாக நாங்கள் பேங்க்ஸ் மீற முடியாது. இப்போ நாங்கள் பொதுவாக அந்த ஸ்ரீலங்கன் கஸ்டம்ஸ் இஷ்யூ பண்ணுற பேங்க் கேரண்டி நாங்கள் அந்த ஒரிஜினலை எப்படியாவது திருப்பி பெற்றுக்கொண்டு அதை கேன்சல் பண்ணுறது பெட்டர். ரைட்? சில நேரம் நாங்கள் 6 months பேங்க் கேரண்டி ஒன்று இஷ்யூ பண்ணுவோம் கஸ்டம்ஸ், திருப்பி கூட கஸ்டமர் வந்து சொல்லுவார் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி. சரியா? அப்போ நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க திருப்பி இன்னொரு 6 months. அந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாமே நாங்கள் டிரெக்டாக கஸ்டமர்ஸுக்கு அனுப்புறது இல்லை, உங்களோட கஸ்டமரோட கையில் தான் கொடுத்து அனுப்புறது. உங்களோட கஸ்டமர் கொண்டு போய் அந்த எக்ஸ்டென்ஷனை உங்களோட கஸ்டமர்ஸுக்கு கொடுத்தாரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி சில ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. முதல் 6 months இஷ்யூ பண்ணுறீங்க, எக்ஸ்பயர் ஆகும்போது கஸ்டமர் சொல்றாரு வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி நீங்களும் எக்ஸ்டெண்ட் பண்றீங்க. அப்ப நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டு நினைக்கிறீங்க, ரைட், இது 1 yearக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு, 1 yearக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு. ஆனால் 6 மாதம் முடிஞ்சு 6 மாதம் சரியா 6 மாதத்துல அந்த டேட் கடைசி நாள்ல உங்களுக்கு கஸ்டம்ஸ்ல இருந்து கிளைம் வரலாம். இப்ப என்ன செய்யறது? உங்களோட ரெக்கார்ட்ல காட்டுது நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்டெண்ட், இப்ப கிளைம் வருது. இப்ப என்ன செய்வீங்க? பே பண்ணுவீங்களா இல்லையா? சரியா 6 months எக்ஸ்பைரி டேட்ல கிளைம் வருது கஸ்டம்ஸ் கிளைம். ஆனால் உங்களோட ரெக்கார்ட்ல 1 week முதல் கஸ்டமர் அந்த கேரண்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார் 1 yearக்கு. இப்ப என்ன செய்ய போறீங்க?
கஸ்டம்ஸுக்கு சொல்ல போறீங்களா இது எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு இல்லாட்டி கிளைமை ஆனா பண்ணுவீங்க. இது ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு இஷ்யூ. ஸ்பெஷலி கஸ்டம்ஸோட டீல் பண்ண நேரம் நாங்கள் அந்த மாதிரி நீங்கள் அமெண்ட்மெண்ட் ஒன்று இஷ்யூ பண்ண நேரம் மேக் ஷுவர் பண்ணணும் கஸ்டமரை போய் உடனடியாக கஸ்டம்ஸில் அதை கொடுத்து அவங்களோட ரிசீவ் ஸ்டாம்ப் எடுத்துக்கொண்டு வேலை சொல்லுவோம். எங்களுக்கு தெரியும் அட்லீஸ்ட் அவர் அந்த எக்ஸ்டென்ஷனை கஸ்டம்ஸில் ஒப்படைச்சாரு. இல்லாட்டி அவர் எங்கள்கிட்ட இருந்து எடுத்துட்டு போய் அந்த கஸ்டம்ஸுக்கு கொடுக்காட்டி அங்கே மேலே எக்ஸ்டென்ஷன் வேலிடி இல்லை என்ன அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. சரியா? அதுக்காக நாங்கள் கூட இந்த கஸ்டம்ஸ் கேரண்டி கூட எக்ஸ்பைரி டேட்ல கேன்சல் பண்றதா இல்லையான்றது இன்னும் பேங்க்ஸுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அதே நேரம் எக்ஸ்பைரிக்கு பிறகு கிளைம் வந்தா ஓனா பண்றதா இல்லையான்னு பொதுவாக என்னது கிளைம் எக்ஸ்பைரிக்கு பிறகு கிளைம் கொண்டு வந்தால் உண்மையில அங்க பேங்க் கேரண்டி இல்லை, வேலிடிட்டி இல்லை. சரியா? அங்க திருப்பி நீங்கள் கூட லீகல் ஒப்பீனியன் எடுத்துக்கொண்டேண்டா கஸ்டம்ஸ் தெரியும் உங்களுக்கு ஒரு ஹைரார்கி ரெகுலேட்டரி பாடி இந்த கண்ட்ரி. அவங்களோட நீங்கள் டீல் பண்ண நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இதுதான் இந்த பேங்க் கேரண்டி டைப்ஸ், வங்கி உத்தரவாதங்களின் வகைகள். இதை அடிக்கடி உங்கள்ட்ட சிறு குறிப்பு சொல்லி எழுதுவார். சரியா? இதை நீங்கள் வடிவாக கன்செப்டை வழங்கி கொண்டீங்கன்றால் நீங்களாகவே உங்களுடைய சொற்பதங்கள்ல எழுதலாம். இதெல்லாம் பாடமாக்கி கொண்டு இருக்க தேவையில்லை. சரியா? சின்ன சின்ன இதுகள் தான் உங்களுக்கு தெரியும். அந்த பர்சன்டேஜ் பொதுவாக பிட் பாண்ட் என்ன பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவீங்க, பெர்ஃபார்மன்ஸ் கண்டக்ட் வேல்யூண்டு அதை நான் சின்ன நோட்டாக உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். சரி, அப்போ பேங்க் கேரண்டிஸ் ஓவரால் டிரெக்ட் கேரண்டி வாங்கிச்சா என்னென்று டிரெக்ட் பேங்க் கேரண்டி. டிரெக்ட் பேங்க் கேரண்டியில் 3 parties applicant, beneficiary, guarantor, bank, primary contract ஒப்பந்தம் applicant-க்கும் beneficiary-க்கும் இடையில based on the applicant's request bank will issue the bank guarantee on behalf of the beneficiary in favor of beneficiary. Right? On the expiry date குள்ள contract fulfill பண்ணாட்டி beneficiary bankல இருந்து claim பண்ணணும். claim வந்தோன்னா on demand bank அதை பே பண்ணணும். இதே இது இன்டர்நேஷனல் பேங்க் கேரண்டி. Right? Local bank guarantees, direct local bank guarantees நீங்க லெட்டர் ஹெட்ல இஷ்யூ பண்றோம். பேங்க் ஆஃப் லோனா இருந்தா, செலான் பேங்கா இருந்தா, கமர்ஷியல் பேங்கா இருந்தா அவங்க லெட்டர் ஹெட்ல நீங்கள் அந்த பெனிஃபிஷியரி பேருக்கு டைப் ஆஃப் கேரண்டியை போட்டு என்ன அமௌண்ட் போட்டு உங்களோட பேங்க் கேரண்டிக்கு ஒவ்வொன்றுக்கும் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கு, ரெஃபரன்ஸ் நம்பரை போட்டு உங்களோட பிஜி நம்பர் எல்லாம் போட்டு இஷ்யூ பண்ணுங்க. சரியா? இதே இது நீங்கள் பிட் பாண்ட் ஒன்று இஷ்யூ பண்றீங்க வெளிநாட்டு வங்கி, ஒரு வெளிநாட்டில் உள்ள ஒரு பயனாளி. சரியா? இவனோட அப்ளிகன்ட் அவர் BG issuing bank, right? The advising bank, beneficiary. இதுவும் direct bank guarantee, பட் நீங்கள் இன்டர்நேஷனல் இஷ்யூ பண்றீங்க. உங்களோட கஸ்டமர் சொல்றாரு, ரைட், கென்யால இருக்கிற இந்த பெனிஃபிஷரிக்கு நான் பேங்க் கேரண்டி ஒன்று இஷ்யூ பண்ணுவேன். கென்யால இருக்கிற பெனிஃபிஷரிக்கு பேங்க் கேரண்டி ஒன்று இஷ்யூ பண்ணுவோம். அப்போ நீங்கள் பேங்க் ஆஃப் லோனோ இல்லாட்டி பீப்புள்ஸ் பேங்கோ இங்க இருந்து டிரெக்டா கென்யாவில் உள்ள பெனிஃபிஷரிக்கு பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ண முடியாது. ஏண்டா அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சரியா? அப்ப உங்களோட கஸ்டமர் உங்களோட பேங்க்ல நீங்கள் கென்யன் பெனிஃபிஷரிக்கு பேங்க் கேரண்டி ஒன்று இஷ்யூ பண்ண சொன்னால் நீங்கள் பொதுவாக கென்யால இருக்க ஒரு பேங்க் உங்களோட கொரஸ்பாண்டன்ட் பேங்க், ஏன்னா உங்களுடைய தொடர்பு படுத்தும் வங்கி, உங்களோட கென்யால இருக்க கொரஸ்பாண்டன்ட் பேங்க் அணுகி அவங்கள் மூலமாக நீங்கள் அந்த பெனிஃபிஷரிக்கு உங்களுடைய பேங்க் கேரண்டியை இஷ்யூ பண்ணுவோம். சரியா? ரைட். அப்ப அட்வைசிங் பேங்க் கென்யால இருக்கிற அந்த
வங்கி உத்தரவாதத்தை அறிவிக்கும் வங்கி நாங்கள் எல்சியில பார்த்தோம், ஞாபகம் இருக்கோம். எல்சி இஷ்யூயிங் பேங்க், அட்வைசிங் பேங்க், பெனிஃபிஷியரி. ஒரு எல்சியை எப்படி அட்வைஸ் பண்ற மாதிரி உங்களுடைய கொரஸ்பாண்டன்ட் பேங்க், அட்வைசிங் பேங்க் இந்த பேங்க் கேரண்டியையும் பெனிஃபிஷரிக்கு அட்வைஸ் பண்ணும். சரியா? அப்ப இங்க பேங்க் கேரண்டி எப்படி நீங்க அனுப்ப போறீங்க? லெட்டர் ஹெட்ல இல்ல, ஸ்விஃப்ட். என்ன ஸ்விஃப்ட் மூலம் நீங்க அனுப்ப போறீங்க. உங்களோட கஸ்டமர் ரிக்வெஸ்ட் பண்றார் பேங்க் கேரண்டி, இஷ்யூ பண்றீங்க நீங்கள் ஸ்விஃப்ட்ல. நாங்கள் பொதுவா ஸ்விஃப்ட்ல இஷ்யூ பண்றது MT760, ரைட்? அது மெசேஜ் டைப் MT760, ரைட்? ஸ்விஃப்ட்ல போய் அந்த MT760 டெம்ப்ளேட் இருக்கும், ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ஸ். அதில் தான் நீங்கள் அந்த பேங்க் கேரண்டியை டைப் பண்ணுவீங்க. டைப் பண்ணி பேங்க் கேரண்டியை நீங்கள் ஸ்விஃப்ட்டுக்குள்ளால அனுப்புறீங்க, ரைட்? அப்போ கென்யாவில் இருக்கிற உங்களோட கொரஸ்பாண்டன்ட் பேங்க்குக்கு போகணுன்னு அவங்கள அந்த பேங்க் கேரண்டியை பிரிண்ட் பண்ணி பெனிஃபிஷரிக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஒரிஜினல் கேரண்டி issued from a reputed bank in Sri Lanka, ரைட்? அது பேங்க் ஆஃப் சிலானா இருந்தா, பீப்பிள்ஸ் பேங்க் என்ன, சிலானா இருந்தா என்ன, இது இலங்கையில் ஒரு உரிமம் பெற்ற வங்கியிலிருந்து விநியோகிக்கப்பட்ட ஒரு வங்கி உத்தரவு. அப்போ அங்கே கொரஸ்பாண்டன்ட் பேங்க் அதை சர்டிஃபை பண்ணி அந்த ஒத்தன்டிசிட்டியை பெனிஃபிஷரிக்கு வழங்குற நேரம் பெனிஃபிஷரி அந்த பேங்க் கேரண்டியை ஏற்றுக்கொள்வார். இதுதான் டிரெக்ட் பேங்க் கேரண்டின்னு சொல்றோம். அது நேரா உங்களோட கேரண்டியை பெனிஃபிஷரி ஏற்றுக்கொள்றார், ரைட்? அது லோக்கலாக இருக்கலாம், இன்டர்நேஷனல் பேங்க் கேரண்டியா இருக்கலாம். இன்டர்நேஷனல் நாங்கள் இஷ்யூ பண்ண நேரம் அது ஸ்விஃப்ட்ல இஷ்யூ பண்ணணும், இந்த ஸ்விஃப்ட் மெசேஜ் டைப்ல, ரைட்? அப்போ அங்கே இன்டர்நேஷனல் பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ண நேரம் தான் நாங்கள் பொதுவாக அந்த பேங்க் கேரண்டி சப்ஜெக்ட் டு URDG நாங்கள் சொல்லுவோம், ரைட்? அங்கேயும் சில முக்கியமான உறுப்புரைகள் இருக்கு, யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் டிமாண்ட் கேரண்டி, ரைட்? அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்போதைக்கு இன்டர்நேஷனல் கேரண்டி உங்களுடைய கொரஸ்பாண்டன்ட் பேங்க்குள்ளால நீங்கள் அந்த பேங்க் கேரண்டியை இஷ்யூ பண்ண போறீங்க. அடுத்த பார்ப்போம் இன்டிரெக்ட் பேங்க் கேரண்டி. இதே இது இன்டிரெக்ட் பேங்க் கேரண்டி, ரைட்? இப்ப உங்களோட கஸ்டமருக்கு இந்த பெனிஃபிஷரிக்கு பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ணணும், ரைட்? இப்ப உங்களுக்கு டைரக்டா அந்த ஃபாரின்ல இருக்கிற பேங்க்குக்கு பேங்க் கேரண்டி அனுப்ப முடியாது, சரியா? டைரக்டா அந்த பேங்க் கேரண்டி அனுப்ப முடியாது. அதே நேரம் உங்களுடைய பேங்க் கேரண்டி அவங்க எக்ஸெப்ட் பண்ண போறதும் இல்லை, உங்களுடைய பேங்க் கேரண்டி அவங்க எக்ஸெப்ட் பண்ண போறதும் இல்லை. அப்ப பெனிஃபிஷரியோட பேங்க் சொல்லுவார், பெனிஃபிஷரியோட பேங்க் சொல்லுவாங்க, ரைட், நாங்கள் இந்த கேரண்டியை இஷ்யூ பண்ணுவோம், ரைட்? பெனிஃபிஷரியோட கண்ட்ரியில் இருக்கிற பேங்க் சொல்லும், ரைட், நாங்கள் இந்த பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ணுவோம், ஆனால் எங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து ஒரு கவுண்டர் கேரண்டி வரும், ரைட்? அப்ப எங்கட கவுண்டர் கேரண்டியை பேஸ் பண்ணி பெனிஃபிஷரியோட பேங்க் லோக்கல் கேரண்டி ஒன்று இஷ்யூ பண்ணுவோம், சரியா? இப்ப நாங்கள் இங்க லோக்கல் கேரண்டி இஷ்யூ பண்ற மாதிரி அந்த பெனிஃபிஷரி இருக்கிற நாட்டில் இருக்கிற ஒரு வங்கி இலங்கையில ஒரு வங்கி இஷ்யூ பண்ற அந்த பேங்க் கேரண்டிக்கு கவுண்டர் கேரண்டிக்கு எகெயின்ஸ்டா ஒரு பேங்க் கேரண்டி இஷ்யூ, சரியா? உதாரணத்துக்கு சொல்லுவோம் பெனிஃபிஷரி கட்டார் ஏர்வேஸ், ரைட்? பெனிஃபிஷரி கட்டார் ஏர்வேஸ், ரைட்? இப்போ எங்களோட கஸ்டமருக்கும் உங்களுடைய அப்ளிகன்ட் இருக்கிற கஸ்டமருக்கும் கட்டார் ஏர்வேஸுக்கும் இடையில இருக்கிற கண்ட்ராக்ட், ரைட்? அதன் பிரகாரம் ஒரு பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ணுவோம், ரைட்? அப்போ உங்களோட கஸ்டமர் வந்து பேங்க்
ஏ பேங்க் ஆஃப் சிலோன் வைப்போம். அப்போ பேங்க் ஆஃப் சிலோன் கஸ்டமர் வந்து சொல்றாரு எனக்கு கட்டாய ஆவேஸுக்கு $2 million பேங்க் கேரண்டி ஒன்று இஷ்யூ பண்ணும். ரைட், கட்டாய ஆவேஸுக்கு கட்டாரில் இருக்கிற கட்டாய ஆவேஸுக்கு $2 million பேங்க் கேரண்டி ஒன்று இஷ்யூ பண்ணும். கட்டாய ஆவேஸ் சொல்லுவாங்க ரைட், எங்களுக்கு பேங்க் ஆஃப் சிலோனோ பீப்பிள்ஸ் பேங்கோ சிலான் பேங்கோ இலங்கையிலிருந்து எங்களுக்கு வார பேங்க் கேரண்டியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போறது இல்லை. ரைட், கட்டாரில் இருக்கிற ஒரு பேங்க் எங்களுக்கு $2 million கேரண்டி இஷ்யூ பண்ணும். கட்டாரில் இருக்கிற பேங்க் இஷ்யூ பண்ணால் நாங்கள் அந்த பேங்க் கேரண்டியை அக்செப்ட் பண்ணுவோம். அப்ப நாங்கள் இப்ப பார்ப்போம் ரைட், பேங்க் ஆஃப் சிலோன் பார்ப்பாங்க ரைட், கட்டாரில் இருக்கிற அவங்களோட கொரஸ்பாண்டன்ட் பேங்க்ஸ் யார். ரைட், இப்போ 2-3 கொரஸ்பாண்டன்ட் பேங்க்ஸ் இருக்குன்னு வைப்போம். உதாரணத்துக்கு பார்ப்போம் கட்டாரில் இருக்கிற தோவா பேங்க். அப்போ பேங்க் ஆஃப் சிலோனுக்கும் தோவா பேங்க்குக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் இருக்கு. நான் முதலே ஆரம்பத்திலே படித்தோம் ஸ்விஃப்ட்ல ஒவ்வொரு வங்கிக்கும் இடையில அந்த தொடர்பை நாங்கள் சொல்ல வேண்டியது RMA, ரைட், ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்ளிகேஷன். அப்போ பேங்க் ஆஃப் சிலோனுக்கும் தோவா பேங்க்குக்கும் RMA இருந்தால் தான் நீங்கள் அந்த கேரண்டி எல்லாம் ஸ்விஃப்ட்ல இஷ்யூ பண்ணலாம். ரைட், பேங்க் ஆஃப் சிலோனுக்கும் தோவா பேங்க்குக்கும் கட்டாருக்கும் இடையில RMA இருக்கு, கொரஸ்பாண்டன்ட் பேங்க். ரைட், அப்ப தோவா பேங்க் இஷ்யூ பண்ற கேரண்டியை தான் கட்டாய ஆவேஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. ரைட், அப்ப தோவா பேங்க் பேங்க் ஆஃப் சிலோனுக்கு சொல்லும் ரைட், நாங்கள் $2 million கட்டாய ஆவேஸுக்கு இஷ்யூ பண்றதுக்கு ரெடி. ரைட், ஆனால் எங்களுக்கு ஒரு கவுண்டர் கேரண்டி வேணும். யாரும் யாருக்கும் என்னது ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குற நேரம் எப்பவுமே என்னது தங்களை பாதுகாத்துக் கொள்ளணும், தங்கள் ஒரு பிணையங்களை பெற்றுக்கொள்ளணும். என்னது நீங்கள் பேங்க்ல ஒரு பர்சனல் லோன் கொடுத்தா என்ன, ஹவுசிங் லோன் கொடுத்தா என்ன பிஸ்னஸ் லோன் கொடுத்தா என்ன, நீங்கள் முதல் உங்களை செக்யூர் பண்ணணும். ரைட், கொலாட்ரல். அந்த மாதிரி தான் நீங்க பேங்க் டு பேங்க் இதுவும் பொதுவாக லிமிட்ஸ் இருக்கும். ரைட், ஒன்று லிமிட்ஸோ அல்லது கவுண்டர் கேரண்டியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுக்கு அமைவாகத்தான் பேங்க்ஸும் ஒரு பேங்க் இன்னொரு பேங்க்குக்கு அந்த உத்தரவை நீங்கள் அளிக்கலாம். அப்ப இங்க நடக்கும் கட்டாயவேஸுக்கு அப்ளிகன்ட் கான்ட்ராக்ட் $2 million பேங்க் கேரண்டி கொடுப்போம். இஷ்யூயிங் பேங்க் பேங்க் ஆஃப் சிலோன் உங்களோட கஸ்டமர் வந்து ரிக்வெஸ்ட் பண்றார் தனக்கு $2 million வேணும் பேங்க். ரைட், ஆனால் பிஓசின்ற பேங்க் கேரண்டியை அக்செப்ட் பண்ண போறது இல்லை. யார்? கட்டாய. இங்க அக்செப்ட் பண்ணிருந்தால் அது டைரக்ட் கேரண்டி, இங்க டைரக்டா இஷ்யூ பண்ண முடியும். இப்ப நாங்கள் இன்டைரக்டா கட்டாய ஆவேஸுக்கு இஷ்யூ பண்ண போறோம். எப்படி? கட்டார்ல இருக்கிற பெனிஃபிஷரி இந்த நாட்டில் இருக்கிற கட்டார்ல இருக்கிற ஒரு பேங்க், தோவா பேங்க் இருக்கும். தோவா பேங்க்குக்கும் பேங்க் ஆஃப் சிலோனுக்கும் இடையில உறவு முறை இருக்கு, கொரஸ்பாண்டன்ட் பேங்கிங் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்பை பாவிச்சு அந்த ரிலேஷன்ஷிப்ல எங்களுக்கு அங்க லைன்ஸ் இருக்கணும், கிரெடிட் லைன்ஸ். பொதுவாக இந்த வங்கிகளுக்கு இடையில ஒரு கிரெடிட் லைன் இருக்கு. ரைட், அங்க பார்க்கணும் எங்களுக்கு அந்த அவைலபிலிட்டி இருக்கான். இப்ப எங்களோட கண்ட்ரி டவுன் கிரேடிங் பிறகு பாத்தீங்கன்னா இப்போ இலங்கையில் ஒவ்வொரு வங்கியும் எதிர்கொள்ளும் ஒரு பாரிய பிரச்சனை தான் இந்த கிரெடிட் லைன்ஸ். எங்களோட அந்த கிரெடிட் கொரஸ்பாண்டன்ட் பேங்க்ஸோட இந்த இம்போர்ட் கண்ட்ரோல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்ட்ரி டவுன் கிரேடிங்கால இப்ப எங்களுக்கு இந்த லிமிட்ஸ் அவைலபிலிட்டி ஒரு பாரிய பிரச்சனை. ரைட், அது பேங்க் ஆஃப் சிலோனா இருந்தா என்ன, யூனியன் பேங்கா இருந்தா என்ன, சிலான் பேங்கா இருந்தா என்ன, இப்ப நாங்கள் இஷ்யூ பண்ற எல்சி எல்லாம் யூஸ் அண்ட் எல்சிஸ். யூஸ் அண்ட் எல்சி என்னது 6 மாசத்துக்கு பிளாக் ஆகணும். அப்புறம் என்னது எங்களோட லிமிட் அவ்வளவு காலம் ஒரு எல்சி ஓபன் பண்ணால் பிளாக் ஆயிடும். அது மாதிரி எங்களோட லிமிட்ஸ் பிளாக் ஆகணும்னா திருப்பி எல்சி இஷ்யூ பண்ண முடியாது. ரைட், அதே நேரம் அங்கால எக்ஸ்போர்ட்டர்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸை டிஸ்கவுண்ட் பண்ண சொல்றாங்க. அப்போ அதுக்கும் நீங்கள் லிமிட்ஸ் இல்லாட்டி எல்சி பில்ஸை டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணவும் உங்களுக்கு லைன்ஸ் இல்லாட்டி எல்சியை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த விதமான லிமிட்ஸ் இஷ்யூ இப்ப இலங்கையில் இருக்கிற பேங்க்ஸுக்கு இந்த
கண்ட்ரி டவுன்கிரேடிங்கால வந்த ஒரு பாரிய பிரச்சனை. ரைட், இப்போ இங்க நாங்கள் அசியூம் பண்ணோம், ரைட், உங்களுக்கு 2 மில்லியன் அவைலபிலிட்டி இருக்கு. பேங்க் ஆஃப் சிலோனுக்கும் தோஹா பேங்க்குக்கும் இடையில 2 மில்லியன் அவைலபிள் இருக்கு லிமிட்ஸ். ரைட், அப்ப தோஹா பேங்க் சொல்லும் ஓகே நாங்கள் 2 மில்லியன் இஷ்யூ பண்ணுவோம் கட்டாய ஆவேஸ். ரைட், அது அங்க லோக்கல் கேரண்டி ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க தோஹா பேங்க்ல இருந்து. நாங்கள் இஷ்யூ பண்ற மாதிரி அவங்களோட லெட்டர்ல ரைட் கட்டாய ஆவேஸ் இஷ்யூவாங்க. கட்டாய ஆவேஸ் ஹாப்பி. ஏன் எங்களோட நாட்டில் இருக்கிற ஒரு மிக சிறந்த வங்கியால் எங்களுக்கு ஒரு உத்தரவாதம், அந்த உத்தரவாதத்தை பயன்படுத்தி இவர் இங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவார். இங்க தோஹா பேங்க் சொல்லும் ரைட் நாங்கள் கட்டாய ஆவேஸுக்கு 2 மில்லியன் இஷ்யூ பண்றதுக்கு எங்களுக்கு பேங்க் ஆஃப் சிலோன்ல இருந்து ஒரு கவுண்டர் கேரண்டி வரும். பேங்க் ஆஃப் சிலோன் என்ன செய்யும், தோஹா பேங்க்கு ஒரு கவுண்டர் கேரண்டி இஷ்யூ பண்ணும். ஒரு எதிர் உத்தரவாதம். இங்கதான் உண்மையில பிஜி இஷ்யூ பண்ணப்படுது தோஹா பேங்க் டு கட்டாய ஆவேஸ். அந்த பிஜி இஷ்யூ பண்றதுக்கு பேங்க் ஆஃப் சிலோன் ஒரு கவுண்டர் பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ணணும் தோஹா பேங்க்கு பேர். அப்ப இது எப்படி நடக்கும்டா, நாங்கள் பொதுவாக பேங்க் ஆஃப் சிலோன்ல இருந்து நீங்கள் உங்களோட இன்டர்நேஷனல் டிவிஷன்ல ரைட் ஸ்விஃப்ட்ல போய் MT760 ரைட் அந்த மெசேஜ் டைப் எடுத்து நாங்கள் தோஹா பேங்க்குக்கு பேங்க் கேரண்டி அனுப்புவோம். ரைட், அந்த பேங்க் கேரண்டி டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ரைட் இப்போ நாங்கள் லெட்டரில் டைப் பண்ற மாதிரி இங்க ஸ்விஃப்ட்லையும் அந்த டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்ல இவருக்கு தேவையான அந்த பேங்க் கேரண்டி ஃபார்மேட்டை நாங்கள் ஸ்விஃப்ட்ல MT760 அனுப்பணும் தோஹா பேங்க் இந்த ஸ்விஃப்ட் கோடுக்கு ஃப்ரம் பேங்க் ஆஃப் சிலோன். ரைட், அந்த ஸ்விஃப்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பாடியில இங்கதான் இருக்கும் தோஹா பேங்க் இவருக்கு இஷ்யூ பண்ற அந்த லோக்கல் பேங்க் கேரண்டி டெக்ஸ்ட் இருக்கும். blah blah blah. ரைட், இது அந்த லோக்கல் பேங்க் கேரண்டி டெக்ஸ்ட். அதை இஷ்யூ பண்ண சொல்லி நாங்கள் தோஹா பேங்க்கு சொல்லுவோம் ரைட் based on our counter guarantee, please issue this guarantee to கட்டாய. ரைட், அப்ப தோஹா பேங்க் கட்டாய ஆவேஸுக்கு இஷ்யூ பண்ண நேரம் அங்க ஒரு எக்ஸ்பைரி இருக்கும். ஒரு எக்ஸ்பைரி போட்டு இவங்க பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ணுவோம். ரைட், இப்ப 1 இயருக்கு இஷ்யூ பண்ண வைப்போம். தோஹா பேங்க் 1 இயருக்கு இஷ்யூ பண்ணது கட்டாய ஆவேஸுக்கு $2 மில்லியன். அந்த சரியா 1 இயர்ல ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வந்து இப்ப பெனிஃபிஷரிக்கு அப்ளிகன்ட் மேல டவுட் வந்து போட்டு உடனே கிளைம் அனுப்புறார் தோஹா பேங்க். ரைட், இப்போ தோஹா பேங்க் என்ன இருக்கும், அவங்க பேங்க் இஷ்யூ பண்ணிட்டாங்க, பையனா அவங்க உடனே $2 மில்லியன் பே பண்ணும் யாருக்கு, கட்டாய ஆவேஸ். அப்ப அவங்க $2 மில்லியன் பே பண்றதுக்காகத்தான் இன்டர்ன் கவுண்டர் கேரண்டி ஒன்று கேட்பாங்க பேங்க் ஆஃப் சிலோன்ல இருந்து $2 மில்லியன் வர்த் ஆஃப் கவுண்டர் கேரண்டி. நடக்கும் தோஹா பேங்க் 2 மில்லியன் அங்க பே பண்ணி போட்டு அந்த 2 மில்லியனை பேங்க் ஆஃப் சிலோன்ல இருந்து வந்து ரீஇம்பர்ஸ் பண்ணுவோம், கவுண்டர் கேரண்டி கீழே ரீஇம்பர்ஸ் பண்ணுவோம். ரைட், அப்ப இப்ப சொல்லுங்க கவுண்டர் கேரண்டி நீங்கள் இஷ்யூ பண்ற கவுண்டர் கேரண்டி எக்ஸ்பைரி அந்த லோக்கல் கட்டா பேங்க் அண்ட் எக்ஸ்பைரி டேட்டை விட முன்னுக்கு இருக்கணுமா இல்லாட்டி பின்னுக்கு இருக்கணும்? ராம்குமார், counter guarantee bank of Ceylon expiry date கட்டா local guarantee expiry date விட முன்னுக்கு இருக்கணுமா இல்லாட்டி
அதே டேட்ல இருக்கணுமா இல்லாட்டி பின்னுக்கு இருக்கணும்? மனுஷா என்ன இவ்வளவு நேரம் சொன்னது விளங்கினதா? இன்டிரெக்ட் கேரண்டி ஏதாவது கிளாரிஃபிகேஷன் டவுட்ஸ்? டைரக்ட் கேரண்டியை விட நான் இப்ப சொன்ன இன்டிரெக்ட் கேரண்டி விளங்கிச்சா இல்லாட்டி கிளாரிஃபிகேஷன் இல்லையா? டவுட்ஸா? விளங்கிதானே? ரைட். அதாவது அங்க லோக்கல் கேரண்டி ஒன்று இஷ்யூ பண்ணப்படுது உங்களோட கொரஸ்பாண்டன்ட் பேங்கால கட்டாயாவேசு. ரைட். அதாவது உங்களுடைய கோரிக்கையின் பெயரில் உங்களோட கொரஸ்பாண்டன்ட் பேங்க் அங்க லோக்கல் கேரண்டி இஷ்யூ பண்றாங்க. அவங்க இஷ்யூ பண்றதுக்கு அவங்களுக்கும் ஒரு கொலாட்ரல் தேவை தங்களுக்கு வித்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. அதுக்காக தான் அவங்க கவுண்டர் கேரண்டி கேட்கறாங்க பேங்க் ஆஃப் சிலோன்ல இருந்து. ரைட். நீங்கள் எங்களை கவுண்டர் கேரண்டி பண்ணால் நாங்கள் கேரண்டி பண்ணணும். சரியா? சும்மா அவங்க கேரண்டி பண்ண மாட்டாங்க. இப்போ நாங்கள் கவுண்டர் கேரண்டி பண்ணாதான் நாங்கள் கிளைம் கேரண்டி பண்ணணும். சரியா? அந்த கவுண்டர் கேரண்டி நாங்கள் எப்படி அனுப்பணும்? ஸ்விஃப்டில் அனுப்புவோம். அந்த ஸ்விஃப்டில் தான் நாங்கள் தோவா பேங்க் சொல்லுவோம் நாங்கள் உங்களை கேரண்டி பண்ணுவோம். ரைட். எங்கட கவுண்டர் கேரண்டி எடுத்துக்கொண்டு கட்டா யாபேஸுக்கு நீங்கள் உங்களோட கேரண்டியை இஷ்யூ பண்ண சொல்லுவோம். அப்ப அந்த பெனிஃபிஷரி ரிக்வெஸ்டின் பிரகாரம் பெனிஃபிஷரிக்கும் அப்ளிகண்ட்டுக்கும் இருக்கிற அந்த கான்ட்ராக்டின் பிரகாரம் அந்த லோக்கல் பேங்க் கேரண்டி எக்ஸ்பைரி இருக்கும். 2 மில்லியன் எக்ஸ்பைரி டேட் இருக்கு. ரைட். அதுதான் பெனிஃபிஷரிக்கு தேவையான டேட். ஆனால் கவுண்டர் கேரண்டியில தோவா பேங்க் சொல்லுவாங்க நாங்கள் பெனிஃபிஷரிக்கு கிளைம் பெனிஃபிஷரி கிளைமை பே பண்ணால் அதை ரீஇம்பர்ஸ் பண்றதுக்கு எங்களுக்கு இந்த எக்ஸ்பைரி டேட் முன்னுக்கு இருக்கும். ஏன் அப்பதான் என்னது தோவா பேங்க் அந்த கேரண்டியை பே பண்ணி போட்டு நாங்கள் அவங்களை கிளைம் பண்ணலாம். சரியா? அப்ப பொதுவாக இந்த கவுண்டர் கேரண்டியில உதாரணத்துக்கு இங்க 1 year 22 March 2022 வச்சா லோக்கல் கேரண்டி நாங்கள் இஷ்யூ பண்ற கவுண்டர் கேரண்டி 22 April 2020. பொதுவாக ஒரு 1 month ஒரு 15 days அல்லது 1 month கேப் கொண்டு இருக்கும். அப்ப என்ன நடக்கும்? தோவா பேங்க் 22 Marchல கிளைம் கட்டாயாவேஸுக்கு பே பண்ணால் அவங்களுக்கு டைம் இருக்கு அட்லீஸ்ட் 15 days 1 month 1 month வெப்பம் கேப். அந்த 1 monthக்குள்ள பேங்க் ஆஃப் சிலோன்ல இருந்து அவங்க கிளைம் பண்ணி தங்களை ரீஇம்பர்ஸ் பண்ணும். விளங்கிச்சா? அப்போ உங்களோட கவுண்டர் கேரண்டி எக்ஸ்பைரி டேட் எப்பவும் முன்னுக்கு இருக்கும். அப்ப நீங்கள் அந்த எக்ஸ்பைரி டேட்டை முன்னுக்கு கொடுத்தால்தான் அவங்க அந்த கேரண்டியை இஷ்யூ பண்ணுவாங்க. ரைட். 2 முறை டேட்டா இருந்தா என்னது அவங்களுக்கு கிளைம் பண்றதுக்கு டேட் இல்லை. ரைட். அப்போ 22 March அவங்கள பே பண்ணி போட்டு 22 March நீங்களும் கவுண்டர் கேரண்டி எக்ஸ்பைரி கொடுத்தால் அவங்களால அந்த கிளைமை உங்கள்ட்ட இருந்து போட முடியாது. அவங்களோட கிளைம் உங்களோட எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ள வராட்டி நீங்கள் அந்த கிளைமை ஹானர் பண்ண தேவையில்லை. சரியா? எப்பவும் ஒரு நாளும் அவங்க விரும்ப மாட்டாங்க அதே டேட்ல எப்பவும் முன்னுக்கு இருக்கணும் எக்ஸ்பைரி டேட். நீங்கள் ஒரு 15 days 1 monthக்கோ அந்த ஏற்ற மாதிரி உங்களோட ஏற்கனவே கேரண்டி இஷ்யூ பண்ண முந்தி நாங்கள் இது பொதுவாக இதை நாங்கள் நெகோசியேட் பண்ணி பார்கெயின் பண்ணி தான் இந்த டேர்ம்ஸுக்கு வாருது. சரியா? இப்படி ஒரு கவுண்டர் கேரண்டி இஷ்யூ பண்ண முந்தி பொதுவாக நாங்கள் கொரஸ்பாண்டன்ட் பேங்க்ஸோட செக் பண்ணுவோம். இந்த டெக்ஸ்ட் ஓகேயான்னு பார்ப்போம். லோக்கல் டெக்ஸ்ட் ஓகேயா, பிறகு கவுண்டர் கேரண்டி டெக்ஸ்ட் 2 பேங்க்ஸுக்கும் ஓகேயா, ரைட், எக்ஸ்பைரி டேட்ஸ் ஓகேயா, அதுக்கு பிறகு தான் அவங்க லிமிட் அவைலபிலிட்டி எல்லாம் ஓகேன்ற பிறகு அவங்க சொல்லுவாங்க ஓகே உங்களோட கவுண்டர் கேரண்டி ஏஜென்ஸாக நாங்கள் லோக்கல் கேரண்டி இஷ்யூ பண்ணும். சரியா? அப்போ நீங்கள் உங்களோட கவுண்டர் கேரண்டியில் எக்ஸ்பைரி டேட்டை முன்னுக்கு போட்டு சொல்லுவீங்க ப்ளீஸ் இஷ்யூ திஸ் லோக்கல் கேரண்டி, we will guarantee you and you could claim on this date after you are honoring the claim payment or somebody போட்டு அந்த ஜெனரல் அந்த டெக்ஸ்டா எங்களோட ஸ்விஃப்டில் அந்த பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ணுவோம். சரியா? இப்போ MT 760 தான் நாங்கள்
இன்டர்நேஷனல் பேங்க் கேரண்டிஸ் ஸ்விஃப்ட்ல இஷ்யூ பண்ணுறோம். இதுதான் இன்டிரெக்ட் கேரண்டின்னு சொல்றது. நீங்கள் டிரெக்டா பெனிஃபிஷரிக்கு கொடுக்க இல்லை, இன்னொரு வங்கியினூடாக நீங்கள் அந்த பேங்க் கேரண்டியை இஷ்யூ. இதெல்லாம் இப்போ சேலஞ்சஸ். இந்த பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு இந்த மாதிரி பேங்க் கேரண்டிஸ் இஷ்யூ பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்ச். காரணம் எங்களோட இருக்கிற லிமிட்ஸ் அவைலபிலிட்டி, இந்த கண்ட்ரி லிமிட்ஸ். நிறைய பேங்க்ஸ், இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் எங்களோட டவுன் கிரேடிங்கு பிறகு கூட லிமிட்ஸ் கட் பண்ணிட்டாங்க, குறைக்கிறாங்க. ரைட், சில பேர் லிமிட்ஸை பாவிக்கிறதுக்கு விரும்புறது இல்லை. என்றா இப்போ என்னது, ஆல்மோஸ்ட் எல்லா வேர்ல்டு வைட் கூட கொரஸ்பாண்டன்ட் பேங்க் எங்களை வாட்ச் பண்ணுறாங்க. நாங்கள் எங்களோட டெட் ரிபேமெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கன் டெட் ரிபேமெண்ட்ஸ் எங்களோட ரிசர்வ்ஸுக்கு கூட இருக்கிற எங்களோட ஃபாரின் ரிசர்வ்ஸை விட எங்களோட டெட் பேமெண்ட்ஸ் கூட. ஏன்டா இப்போ எங்களோட இன்ஃப்ளோ, ஃபாரின் கரன்சி இன்ஃப்ளோ குறைஞ்சிட்டு, டூரிசம் இல்லை. ரைட், எங்களோட எக்ஸ்பெக்டேட்ஸ் ஒர்க் ரெமிட்டன்ஸ் இல்லை. சரியா, அதனால் எங்களோட ஃபாரின் ரிசர்வ்ஸ் குறைஞ்சு கொண்டு போகுது. இப்போ எங்களோட டெட் ரிபேமெண்ட்ஸை நாங்கள் மீட் பண்ணுவோம்ன்ற ஒரு சந்தேகம் எங்களோட கொரஸ்பாண்டன்ஸுக்கும் வந்திருக்கு. அதனால் இப்போ ஒரு பாரிய சவாலுக்கு எங்களுடைய வங்கிகள் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில உள்ளது. சரியா, அப்போ இது எவ்வளோ காலத்துக்கு இன்னும் போகணுது? ஏன்னா இன்னும் இம்போர்ட் கண்ட்ரோல் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னது, இன்னும் அதை தளர்த்த இல்லை. ரைட், இப்போ எங்களோட எல்சிஸ் எல்லாம் யூசன்ஸ் எல்சிஸ். இப்போ யாரும் விரும்ப மாட்டாங்க 90 days 180 days பிறகு பேமெண்ட் எடுக்க. முந்தைய சைட் எல்சி ஓப்பன் பண்ணதெல்லாம் இப்போ யூசன்ஸ் எல்சி. சரியா, அப்போ அதால் அவங்க உடனடியாக அங்கே சைட் பேசிஸ் டிஸ்கவுண்ட் பண்ண கேட்பாங்க. அதை டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எங்களோட கொரஸ்பாண்டன்ட் பேங்க்ஸ் சொல்லணும், எங்களோட லைன்ஸை பாவிச்சு டிஸ்கவுண்ட் பண்ண சொல்லி. இப்போ எங்களுக்கு லைன்ஸ் இல்லாட்டி, லைன்ஸ் அவங்களுக்கு கொடுக்காட்டி எங்களோட எல்சிஸ் இஷ்யூ பண்ணுறது இஷ்யூஸ். கடந்த காலில் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஈவன் பேங்க் ஆஃப் லோன் மாதிரி பெரிய பேங்க்ஸுக்கும் இன்றைக்கு எல்சி ஓப்பன் பண்ண முடியாத நிலைமையில நாங்கள் இப்போ இருக்கிறோம். ரைட், எஸ்பெஷலி பேங்க் கேரண்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்னது, நீங்கள் ஒரு 2 million கேரண்டி 1 yearக்கு இஷ்யூ பண்ணீங்கன்னா உங்களோட லிமிட் 1 yearக்கு பிளாக் ஆயிடும். பெரிய பெரிய கேரண்டிஸ் எல்லாம் இஷ்யூ பண்ண போனீங்கன்னா உங்களோட லிமிட்ஸ் அந்த டேட்டுக்கு அந்த அமௌண்ட் வரைக்கும் உங்களோட லிமிட்ஸ் பிளாக் ஆகிடும். சரியா, இந்த மாதிரி இன்டர்நேஷனல் பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ணுறது மிகவும் கவனமாக இருக்கும். லோக்கல் பேங்க் கேரண்டிஸை விட இன்டர்நேஷனல் பேங்க் கேரண்டி ரிஸ்க் கூட. என்ன நீங்கள் இஷ்யூ பண்ணுறது உங்களுக்கு தெரியாது, அன்னோன் பார்ட்டிஸ். ரைட், அப்போ இன்டர்நேஷனல் பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ணுறது மிக கவனமாக உங்களோட அப்ரூவல்ஸ் லிமிட்ஸ் எல்லாம் பார்த்து போட்டு, ரைட், கிரெடிட் இவாலுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்து அந்த உரிய விதத்தில் நீங்கள் கேரண்டிஸ் இஷ்யூ பண்ணணும். இதுதான் பேங்க் கேரண்டிஸ். ரைட், சிம்பிள். ஒன்று அந்த யூஆர்டிஜி ரூல்ஸ் பார்ப்போம். அது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு கூட அந்த ஆர்டிகல்ஸை படித்து நீங்கள் குழம்பி போயிடுவீங்க. ரெண்டா யூஆர்சியில் 26, யூசிபியில் 39, 11 இன்கோட்டம்ஸ், 17 யூஆர்ஆர் ஆர்டிகல்ஸ். ரைட், அதனால யூஆர்டிஜிலையும் இருக்குது. ரைட், யூஆர்டிஜி நீங்கள் ஒரு மேலோட்டமாக அந்த ஆர்டிகல்ஸை பார்க்கலாம். ரைட், கூட எஸ்ஏக்களுக்கு வினக்கட தேவையில்லை. ஆனால் பேசிக் பேங்க் கேரண்டி என்ன, பேங்க் கேரண்டி டைப்ஸ் என்ன, ரைட், பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ண நேரம் என்னன்றது அவதானிக்கணும். லோக்கல் கேரண்டிக்கும் இன்டர்நேஷனல் கேரண்டிக்கும் வித்தியாசம், பேங்க் கேரண்டிக்கும் ஷிப்பிங் கேரண்டிக்கும் என்ன வித்தியாசம், ரைட், கவுண்டர் கேரண்டினா என்ன, இந்த மாதிரி பேசிக் இதுகளை வடிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். சிறு குறிப்பு அந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடியதாக. இன்றைக்கு பார்த்ததில் கேள்விகள் ராம்குமார், அனுஷா, இன்றைக்கு பார்த்த பேங்க் கேரண்டிஸ் டவுட்ஸ், கேள்விகள், கிளாரிஃபிகேஷன் எதுவும் இருக்கா? கிளியரா? பேங்க் கேரண்டி ஓகே? ஓகே சார். ரைட், அப்போ ஷிப்பிங் கேரண்டியும் பேங்க் கேரண்டியும் தொடர்பாக நான் ஒரு நோட் ஒன்று அடுத்த முறை அனுப்பி வைக்கிறேன். ரைட், தியரியெல்லாம் கூட போட்டு பாடமாக்கி கொண்டிருக்கிறது இல்லை, கன்செப்டை வழங்கி கொண்டு மனதில் வச்சு கொண்டு எழுத வேண்டியதுதான். ரைட், பாடமாக்க வேண்டியதுதான். முடிஞ்சால் அந்த ஆர்டிகல்ஸ், நம்பர்ஸ் இருக்கிற சில கீவேர்ட்ஸ் அதைகளை தான் நீங்கள் பாடமாக்கணும்.
தியரியை அப்படியே பாடமாக்கி ஒன்றும் எழுத தேவையில்லை. கான்செப்டை விளங்கினீங்க என்றால் பிறகு ஜென்ரலாக நீங்கள் எழுதலாம். சரியா? நான் இந்த மாதிரி அந்த இன்கோடர்ம்ஸ் அந்த 2010க்குரிய அந்த டயக்ராம்ஸ் அனுப்பிவிட்டேன். நான் 2020 உங்களுக்கு வேறு அனுப்பிவிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு அதை கம்பேர் பண்ணி பார்ப்போம். ரைட்? அந்த என்ன மாதிரி இடர்கள் ஒரு இன்கோடர்ம்லேருந்து இன்னொரு இன்கோடர்முக்கு போக நேரம் இடர்கள் எவ்வாறு கைமாற்றப்படுது, ரைட்? முக்கியமாக மெயின் கேரேஜ், அதுக்கு யார் பொறுப்பு, ரைட்? மெயின் கேரேஜ் பெய்தா இல்லையா, ரைட்? இந்த இடத்துல டெலிவரி பாயிண்ட், அதுகளை தான் அந்த படத்தை பார்த்து நீங்கள் அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி போட்டு நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதுவோம். சரி, அங்கேயும் இன்கோடர்ம்ஸும் பாடமாகி கொண்டிருக்க தேவையில்லை. இந்த டயக்ராம்ஸை பார்த்து எந்த இடத்துல டெலிவரி நடக்குது, எந்த இடத்துல ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ரிஸ்க் அண்ட் காஸ்ட் கைமாற்றப்படுது, ரைட்? 2010க்கும் 20க்கும் இடையில பெரிய வித்தியாசம் இல்லை, ரைட்? அந்த டயக்ராம்ஸை நாங்கள் ஒப்பிட்டு இருக்கா நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் பாஸ்ட் பேப்பர்ஸ் கேள்வி பார்ப்போம். 5வது கேள்வி ஃபெசிலிட்டி கணக்கு திருப்பி செய்யணுமா என்ன மாதிரி ஃபெசிலிட்டி கணக்கு ராம்குமார்? திருப்பி செய்வோம். அடுத்த முறை நான் போட்ட பேப்பர் அந்த 2019 செப்டம்பரில் வந்த ஃபெசிலிட்டி கணக்கையும் இருக்கா பார்ப்போம். இந்த மாதிரி இந்த தியரி நான் அனுப்பி விடுறேன். இன்கோடர்ம் டயக்ராம்ஸையும் இருக்கா பார்ப்போம். ரைட்? ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ படிச்சு கொண்டே இருங்கள், ரிலாக்ஸ் பண்ண வேண்டாம். எக்ஸாம் இந்த டைமும் நடக்கலாம். ஸோ கணக்கெல்லாம் திருப்பி எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் செஞ்ச கணக்குண்டாலும் பரவாயில்லை, திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்ன ஓகே, அதே நேரம் உங்களோட ஹோம்ஒர்க்கும் செய்யணும். அதாவது நான் சொன்னேன் IMF, WTO, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், ரைட், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அதெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த மாதிரிலாம் கேட்குறது கேள்வி, ரைட்? அதுக்கெல்லாம் கூட நாங்கள் மெனக்கடையெல்லாம் நாங்கள் முக்கியமான விளங்கக்கூடிய கான்செப்டை தான் கிளாஸ் ரூமில் செய்யலாம். இப்போ தியரிகள் கணக்கு இருக்குது, அப்போ அதே நீங்கள் சும்மா இருக்கா சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் CBSL.lk சென்ட்ரல் பேங்க் சைட்டுக்கு போய் அந்த அக்கௌண்ட் டைப்ஸ், ஃபாரின் அக்கௌண்ட் டைப்ஸ், அதுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள். பிரான்ச்சஸில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதா இருக்கும், ரைட்? IIA inward investment account, outward investment account, right? Personal foreign currency account, business foreign currency accounts, அதெல்லாம் நீங்கள் சென்ட்ரல் பேங்க் சைட்டுக்கு போனீங்கன்னா வடிவாக இருக்கும் எல்லாம். சரியா? அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஹோம்ஒர்க் செய்யும், ரைட்? ஓகே, அப்போ நெக்ஸ்ட் சாட்டர்டே மீட் பண்ணுவோம். 5வது ஃபெசிலிட்டி கணக்கும் செய்வோம். 2 கணக்கு தான் நான் சொல்றது மெயின்லி ஃபோக்கஸ் பண்ண சொல்லி. எக்ஸ்சேஞ்ச் கணக்கும் ஃபெசிலிட்டி கணக்கும் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஈஸியாக 40 மார்க்ஸ் சாலிடாக எடுக்கலாம். 2 கணக்கும் வடிவாக செஞ்சீங்கன்னா அட்லீஸ்ட் 35 எடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக ட்ரேடாக பாஸ் பண்ணிட்டு போயிடும். இப்போ கூட இந்த ஆர்டிகல்ஸை பற்றி நீங்கள் கூட கவலைப்பட தேவையில்லை. மற்ற கேள்விகள் உங்களுக்கு நீங்கள் ஸ்கோப் பண்ண முடியாட்டியும் கவலைப்பட தேவையில்லை. இந்த 2 நீங்கள் ஸ்கோப் பண்ணீங்கன்னா ட்ரேட் பாஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஆனால் இன்டர்நேஷனல் ட்ரேட் சப்ஜெக்ட் அறிவுக்கு நீங்கள் தொடர்ந்து, இது ஒரு வாஸ்ட் ஏரியா, நேஷனல் ட்ரேட்ல இருக்கிறவள் எங்களுக்கு எல்லாம் தெரியும் இருக்கல. காரணம் இந்த ரூல்ஸ் எல்லாம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கு. உங்களை பார்த்தீங்கன்னா லோக்கல் ரெகுலேஷன்ஸ் மாறிக்கொண்டிருக்கு, இன்டர்நேஷனல் இந்த ரூல்ஸ் ரிவைஸ் பண்ணிப்பட்டு கொண்டிருக்கும். அப்போ நாங்கள் தொடர்ந்து படிச்சு கொண்டே இருக்கோம், எங்களை அப்டேட் பண்ணி கொண்டிருக்கோம். சரியா? இது ஒரு சேஞ்சிங் சிலபஸ், ரைட்? நீங்கள் தொடர்ந்து படிச்சு கொண்டே இருக்கணும். உங்களோட எக்ஸாம் பொறுத்தவரையில உங்களுக்கு மெயின் இது வந்து எக்ஸாமை பாஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் மெயின்லி கணக்கு 2ஐயும் வடிவா செஞ்சீங்கன்னா ஈஸியாக ட்ரேடாக பாஸ் பண்ணிடலாம். சார் கணக்கு நெக்ஸ்ட் வீக் இல்லாமல் இன்னொரு நாள் பார்க்க முடியாதா சார்? நெக்ஸ்ட் வீக் இல்லையா? இல்லை சார், ப்ரொமோஷன் எக்ஸாம் சார் நெக்ஸ்ட் சாட்டர்டே. ரைட், அப்போ நெக்ஸ்ட் வீக் நாங்கள் தியரியை பார்ப்போம். ஓகே ராம்குமார், நெக்ஸ்ட் வீக் தியரியை பார்ப்போம். அடுத்த கிளாஸ் நாங்கள் அப்போ கணக்கு பார்ப்போம். தேங்க்யூ சார். ஓகே அனுஷா, ஓகே ராம்குமார், ஓகே தேங்க்யூ.